வேறு ஒரு இடத்திலிருந்து கர்ப்பத்தை வாங்கி கொண்டு இன்னொரு இடத்தில் பிரசவம் செய்வது எவ்வளவு கேவலமோ அதுதான் இது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கர திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. திமுக தோத்துருச்சு, திராவிடம் தோத்துருச்சு, ஸ்டாலின் தோத்துருச்சா, ஐயோ தோத்து போயிட்டாரு, இனிமே எழுந்தே வரமாட்டான்றதெல்லாம் கிடையாது. எனக்கு ஸ்டாலினிடம் எப்பொழுதும் பிடித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று தோல்வி இன்னைக்கு காலையில் வெளியில் வந்து அறிவாலயத்தில் பண்ணிட்டார். 75 74 சீட்டுன்றது சாதாரண விஷயம் அல்ல. திமுக 10 சீட்டில் சுருக்கப்பட்டு விட்டது. விஜய் கிட்ட 200 சீட் இருந்ததுன்னா நான் வாயை திறந்து பேசுறது அநாகரிகம், நான் பேசக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு நிலைமையில் தமிழக மக்கள் நிறுத்தவில்லை. போர்க்களத்தில் ஒப்பாரி கிடையாது, வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எடுத்துக்கொண்டிருக்கின்ற விதத்தை, கையாளுகின்ற விதத்தை நான் பாராட்டுறேன். உங்களுடைய சனாதன கோட்பாடுகளை கொண்டாந்து திணிக்கிறதுல இருந்து, இந்துத்துவாவை கொண்டு வந்து திணிக்கிறதுல இருந்து, தமிழ்நாட்டை காயடிக்கிறதுல இருந்து, காப்பாற்றுகின்ற குரலாக, சுயமரியாதை குரலாக, தமிழ் குரலாக, தமிழன் குரலாக விஜய் இருப்பார் என்று சொன்னால், நாளைக்கு முதல் மாலை என்று சொல்லி நேற்று நக்கீரன் சொன்ன இப்பவும் சொல்றேன். அந்த 5 பேரையும் ரிசைன் பண்ண சொல்லு. விஜயோட கூட்டணி வச்சு ஜெயிக்க சொல்லுங்க, தாராளமா ஜெயிப்பாங்க. இன்னும் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களுக்கு உறவில்லை என்று சொல்வதற்கு அரசியல் உரிமைகள் காங்கிரஸ். வேறு ஒரு இடத்திலிருந்து கர்ப்பத்தை வாங்கி கொண்டு இன்னொரு இடத்தில் பிரசவம் செய்வது எவ்வளவு கேவலமோ அதுதான் இது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். வணக்கம். வணக்கம். அழகு. இறுதியில் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான முடிவுகள் வந்துருச்சு. தாவேகா விஜய் தலைமையில் ஒரு புதிய மாற்றம், அந்த புதிய மாற்றத்தை தமிழக மக்கள் பெருவாரியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்வீப், ஒரு ஹிஸ்டாரிக்கல் எலெக்ஷன் கூட சொல்லலாம் சார். முதல் தேர்தலையே ஒரு பெருவாரியாக வாக்கு எண்ணிக்கை, பெருவாரியாக வாக்குகளை பெற்று விஜய் சிஎம் நாற்காலியை நோக்கி நகர்றார். இன்னும் அந்த மெஜாரிட்டி மார்க்கை டச் பண்ணாட்டினாலும் இன்னைக்கு போல கட்சிகளோட பேச்சுவார்த்தையை தாவேகா பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அவர் அந்த மெஜாரிட்டி மார்க்கை டச் பண்ணிட்டு 2 வாரத்திற்குள்ள அவர் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ற மாதிரி கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கிறதா தகவல்லாம் இன்னைக்கு காலையில் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஸோ அந்த தேர்தல் முடிவை நம்ம எப்படி முதல்ல அணுகிறது, இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம யாரோட பலம், யாரோட பலவீனம் அப்படின்னா பல கேள்விகளுக்கு உங்களுடைய முதற்கட்ட பதில் என்னவா சார்? மிகுந்த நாகரிகமாக இதை நாம் தொடங்கணும்னா, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது மக்களுடைய முடிவு. மாற்றம் வேண்டும் என்று சொன்னவர்களுடைய குரல் அது தேர்தல் மூலமாக பதிவு செய்யப்பட்டு வெற்றி என்பதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லா செய்தித்தாட்களும் திமுக தான் வெல்லும் என்று சொன்ன செய்தித்தாட்கள் கூட திராவிட கட்சிகளுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு விட்டது, திராவிடத்தின் பாதைக்குள் விஜய் வெற்றிகரமாக நுழைந்து விட்டார் என்று அவர் கட்சியினுடைய பெயர்லேயே தமிழக வெற்றி கழகம்தான் பேர் வச்சிருக்கார். கொள்கை தலைவர்கள் என்று அண்ணாவையும், காமராஜையும், அம்பேத்கரையும், பெரியாரையும், அஞ்சலையும் தான் காமிச்சிருக்கார். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசின அஞ்சலியினுடைய நேரடி மகள் வழி பேரன் மருத்துவர் எழிலன் 1000 விளக்கில் தோற்று போயிட்டார். அவருக்கு அஞ்சலை அம்மா வழியாக பாட்டி. அப்போது அந்த கொள்கை தலைவர்களுடைய குழந்தைகளுக்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். விஜயனுடைய வெற்றி என்பதை தமிழகம் கொண்டாடுகிறதோ இல்லையோ, அவரது ரசிகர்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, அல்லது வாக்களித்தவர்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, என் பேரனும் பேத்தியும் கேட்டு நான் கூட ஓட்டு போட்டுட்டேன்னு சொன்ன பெரியவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த மனநிலை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான செய்தியாக விஜயை கொண்டு சேர்க்கிறார்கள். போன வாரம் தேர்தலுக்கு முன்னால் 10 நாளுக்கு முன்னாடி பாராளுமன்ற தொகுதி மறுவரையை பற்றி வருகின்ற பொழுது தேர்தல் வேலைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியா முழுமைக்குமான குரலாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மசோதா தோல்வி அடைவதற்கு காங்கிரசிற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய நன்றி அறிதலாகத்தான் ராகுல் காந்தி கடைசியில் பேசிய பொன்னேரி போன்ற இடங்களில் கூட பாரதிய ஜனதாவை கடுமையாக சாடியதோடு மட்டுமில்லாமல் தமிழ் மக்களை நான் நேசிக்கிறேன், தமிழர் இதயங்களில் வாழ விரும்புகிறேன் என்று மோடியை கடந்து பேசிட்டு போயிருக்கார் தமிழ்நாட்டை பற்றி. அதே நேரத்தில் நம்ம எப்பயுமே பார்க்கும்போது சதவீத கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள் நான். கடந்த நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன், திமுக 180 இடங்களில் வெல்லும் என்று யார் கருத்து கணிப்பு சொன்னாலும் நான் அதை நோக்கி செல்ல விரும்பவில்லை. 125 கடந்தால் போதும்.
நமக்கு எண்ணிக்கை தான் முக்கியம், அறுதி பெரும்பான்மை தான் முக்கியம். அப்போ இந்த 180 190 கருத்து கணிப்பெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டாம். 125 என்பது தான் ஓரளவிற்கு பெஞ்ச் மார்க் அப்படின்னு நான் பதிவு பண்ணேன். அதே நேரத்தில் இப்போ நடந்து முடிந்த தேர்தலுடைய முடிவுகள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சதவீத கணக்கெல்லாம் 3.5% தான் வித்தியாசம் இருக்குது. 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 27, அது ஒரு 8, 34 சீட்டு தான், இடங்கள் தான் வந்து இப்போது குறுக்க நிற்கிறது. அப்போது அதிமுகவை பல இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு விகிதாச்சாரங்கள் 2 கட்சிக்கு இடையில் இருக்கிறது வந்து சில இடங்களில் வந்து 4000, 5000, 10,000 அப்படி தான் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்கு எண்ணிக்கை வந்து எடப்பாடி. அதுக்கு ஒரு காரணம் தாவேக்காவுடைய வேட்பாளர் இல்லாமல் போனார். இருந்தாலும் விஜய் வந்து அந்த டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கூட ஒரு 50,000 பேருக்கு மேலே போட்டிருக்கான். பெரிய கருப்பன் வந்து ஒரே ஒரு வாக்கில் தோற்றுருக்கார். அப்போ அந்த வாக்கு விகிதம் 500 ஓட்டில் தோத்துட்டான், 1000 ஓட்டில் தோத்துட்டா எண்ணிக்கையில் வந்து கணக்கெடுத்தால் தாவேக்கா முன்னிலையில் இருக்கிறது. என்டிஆரோட ஒப்பிடுறாங்க, பல புரட்சியோடு ஒப்பிடுறாங்க. ஆனால் இந்த ஸ்வீப் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனிப்பட்ட முறையில் முதன்முறையாக யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஒரு 35% வாக்குகளை பெற்றிருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த இன்ஃபில்ட்ரேஷன் என்பது ஒரு எதிர்பாராத புரட்சி, அல்லது அவங்களுடைய பாஷையில் சொன்னால் விசில் புரட்சி, ஒரு விரல் புரட்சி, எந்த புரட்சியும் வேணாலும் நீங்கள் ஒத்துக்கணும். அது சரியான புரட்சியா இல்லையான்றதை காலம் கணக்கெடுத்து சொல்லும். ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய நுழைவு. இந்த நுழைவு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மேண்டேட் அப்படின்னு சொன்னால், இந்த கவர்ச்சிக்கு வந்து ஒரு 140, 150, 160, 170ன்னு சொல்லியிருந்தா இவர் எல்லாத்தையும் தொடச்சிட்டாரு, இனிமேல் இங்கே திராவிட கட்சிகளுக்கே வேலை இல்லைன்னு சொல்லலாம். எடப்பாடி வந்து வாலண்டராக போய் வண்டியில் ஏறினார்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தேன். கரூர் சம்பவம் முடிந்த உடனே ஒரு பெரிய கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அதிமுக வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சிருந்தாலும் கூட அதிமுக என்பது கிட்டத்தட்ட 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. பல இடங்களில், நிறைய இடங்களில் டெபாசிட் காலி. சென்னையில் பார்த்தீங்கன்னா 3வது இடம், சில இடங்களில் 4வது இடம். அதான் சொல்கிறேன், தனிப்பட்ட நபர்களை விடுத்து நம்ம போயிட்டு இருந்தோம்னா. அப்போ அதிமுகவுக்கு வந்து முடிவுரை எழுதுறதுக்கு பிஜேபி வந்து ஸ்டெப் எடுத்துட்டாங்கன்றதை வந்து தொடர்ந்து நம்ம வார்ன் பண்ணிகிட்ருக்கோம். அது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து விஜயனுடைய வருகை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த சமூகத்தில் சிறுபான்மை இனத்தவருக்காகவே குரல் கொடுத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் சிறுபான்மை வாக்குகளையும் இழந்திருக்கின்ற காரணத்தால் தான் வந்து தே பிகம் த லூசர். இப்போ கன்னியாகுமரி, நாகர்கோவில், இந்த பக்கம் தஞ்சாவூர் சைடில் இருக்கிற மைனாரிட்டிஸ்லாம் சாலிடாக ஓட்டு போட்டிருக்காங்க. பொதுவாக கன்னியாகுமரிலாம் திமுக ஜெயிக்கிறதே கஷ்டம். ஆனால் அங்கெல்லாம் பாருங்கள் மேண்டேட் எப்படி இருக்குன்னு. தஞ்சாவூர் சைடில் பாருங்கள். ஆனால் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய கிறித்துவ மதங்களில் இருக்கின்ற இளைஞர்கள், விஜய் கட்சி வந்து எப்படி இளைஞர்கள் வந்து நாங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொன்னாங்களோ அவங்களும் அதை செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து 107 இடங்கள் இருக்கிற இடத்துல அறுதி பெரும்பான்மைக்கு வந்து இன்னொரு 11 இடங்கள் தேவைப்படுது. அதில் 1 ரிசைன் பண்ண திருச்சியில். அஃப்கோர்ஸ் வந்து அவங்க அதில் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து சபாநாயகருக்கு 1 போயிடும். ஸோ 2 வந்து நீங்கள் கழிச்சிட்டு 1 வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா 118ன்றதை விட 120 என்பது தான் அரித்மெட்டிக் கால்குலேஷனில் சரியான கணக்கு. அப்போ அதுக்கே வந்து இப்போ 12 இடத்துக்கு கெஞ்ச வேண்டிய நிலைமையில் வச்சுட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய புயல், புரட்சி, சூறாவளி, சுனாமி அப்படின்லாம் வந்து சொன்னால் 180 160 கடந்துருக்கணும் என்டிஆர் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து திமுகவுக்கு இன்னும் ஒரு 10 சீட்டு மேலே வந்திருந்துன்னு வச்சிங்க, இந்த கள நிலவரம் வேறு மாதிரி பேசப்படும். 90 வந்திருந்ததுன்னு வச்சிங்க, இன்னும் வேறு மாதிரி பேசப்படும். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மிக கௌரவமான தோல்வி அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். ஏன் கௌரவமான தோல்வின்னு நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை வந்தபோது இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலே 70-75 கட்சியை வச்சுருந்தார், 70 இடங்களை வச்சுருந்தார். அன்றைக்கி ஒரு கௌரவமான எதிர்க்கட்சி தலைவராக அவரால் செயல்பட முடிஞ்சுது. அந்த இடத்துக்கு இப்போ திமுக வந்திருக்கு. இந்த வாக்கு விகிதங்கள், வித்தியாசங்கள், இடம், கன்வர்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா
ஒன்றும் பெரிய மார்ஜின் இல்லை. இப்போ உடனே ஸ்டாலின் வந்து தோத்துட்டாரு, ஆகவே சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற மடையனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. நான் மடையன் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் விஜயை வைத்து அரசியல் சித்து விளையாட்டை நடத்தி இருக்கின்ற இவர்கள் சொல்லி இருக்கின்ற செய்தி என்பது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முடிந்து விட்டது, அங்கே ஒரு திரைப்பட நடிகர் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சி தோல்வி இருக்குல்ல அதை சேர்த்துக்குள்ளாரையும் சோத்துக்குள்ளாரையும் மறைச்சிட்டு விஜயை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நான் தான் சார் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன். இப்போ திராவிடியன் ஐடியாலஜியோட முடிவு அப்படின்றது மக்கள் தானே முடிவு பண்ணி விஜய் பக்கம் நின்றுருக்காங்க. ஏன்னா திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மக்கள் பின்னாடி நின்றுருக்கணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா தரப்பு மக்களும் வந்து விஜய் பின்னாடி போய் நின்று ஒட்டுமொத்தம் வாக்களிச்சுக்கிறது திராவிடியன் ஐடியாலஜிக்கு பிறந்த ஒரு நெருக்கடி தானே அது. அங்கே தான் தப்பு கணக்கு நீங்களும் போடுறீங்க. எங்கே ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிச்சிட்டாங்கன்னு தான் கேட்டேன். விஜய்க்கு வந்து இப்போ 1,60,00,000 கிட்ட ஓட்டு போயிருக்கு. திமுக கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு. அது யார் போட்டு? இல்லை சார், பொதுவாக வந்து நம்ம கலைஞர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஜெயிச்சவங்களுக்கு இடங்கள் முக்கியம், தோத்தவங்களுக்கு சதவீதம் முக்கியம். அதே தான் நானும் சொல்றேன். நான் சதவீதமே பேசல. ஆனால் இடங்கள் அதிகமாக எடுத்து இல்லை, நீங்க சொல்ற ஒன்று தான் நான் மாறுபடுறேன், வேறுபடுறேன். எல்லாரும் போய் போட்டாங்கன்றது நான் ஒத்துக்கல. இந்த 17 லட்சம் பேர்ல தான் அந்த அரசியல் பயிற்சி பெறாதவர்கள் இருக்காங்க. இந்த 17 லட்சம் பேர்ல தான் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 17 லட்சம் பேர்ல தான் மாற்றம் வேண்டும் என்று சொன்ன பெண்களும் ஆண்களுமாக இருக்கிறார்கள். இந்த 17 லட்சம் பேர்ல தான் என் பேரன் கேட்டான், என் பேத்தி கேட்டான், எங்க அண்ணன் கேட்டான், எங்க அண்ணி கேட்டான்னு சொல்லி ஓட்டு போட்ட அறிவு முதிர்ச்சியற்ற பெரியவர்களும் இருக்கிறார்கள். இந்த 17 லட்சம் தான் அந்த டிஃபரன்ஸை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. ஆனா தமிழ்நாடே வந்து திரண்டு போய் ஓட்டு போட்டுன்னு சொல்லியிருந்தா 190 தொகுதி வந்திருக்கணும். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சார், 2021ஆம் ஆண்டு எந்த மக்கள் வாக்களிச்சாங்களோ அதே தரப்பினர் தான் இப்பயும் வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அறிவு அதிகமா இருந்தது, இப்போ அறிவு முதிர்ச்சி அற்ற அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து இது பண்றது? இல்லையே, அப்படி நான் சொல்லவே இல்லை. அறிவு முதிர்ச்சி சொல்ல, அரசியல் பயிற்சியற்றவர்கள் புதிய வாக்காளர்கள். இப்போ ட்ரம்ப் வந்து கமலா ஹாரிஸை வந்து தோக்கடிக்கும் போது புதிய வாக்காளர்கள் வச்சு தான் ஜெயிச்சாங்க. அந்த புதிய வாக்காளர்கள் தான் டார்கெட் பண்ணுது தமிழக வெற்றி கழகம். அதனால தான் ஸ்டாலின் மாமா இது விஜய் மாமா சொல்கிறோம், உங்கள் அம்மாகிட்ட போய் ஓட்டு கேளுங்க, உங்கள் அப்பா கிட்ட போய் ஓட்டு கேளுங்க, குழந்தைங்கள்லாம் வந்து தூது அனுப்பணும். நாங்கள் வந்து விரலி வெடி தூது, அந்த தூது, இந்த தூதுன்னு தான் இலக்கியத்தில் படிச்சிருக்கோம். இனிமேல் ஒரு நவீன இலக்கியம் வந்ததுன்னா குழந்தை விடு தூதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து அதுக்கு ஒரு குறுங்காப்பியம் தான் எழுதணும். அதுக்கு எவனாவது கிளம்பியிருப்பான்னா சினிமாவில் குழந்தை விடு தூது, குழந்தைகள் எப்படி ஒரு அரசியல் புரட்சியையும் மாற்றத்தையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க, திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு எப்படி குழந்தைகளை தயார் செய்தோம்னு எழுதி வேணால் காதில் மயில் இருக்க வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அவமானம். ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நான் சொல்கிறது வந்து இந்த வெற்றியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற இயக்கங்கள் இதில் துவண்டு விடாது. அதுதான் முந்தைய வரலாறு. 1950களில் வெறும் 50 இடங்களை வென்ற போது அண்ணா தோற்று போனார். 67 திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற போது பே சீனிவாசன் என்ற ஒரு கல்லூரி மாணவர் தான் காமராஜரை தோற்கடித்தார். ஜெயலலிதாவையும் தோற்கடிப்பதற்கு சுகவனம்னு ஒருத்தர் வந்தார். யானை காதில் பூந்த எறும்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இதில் தோல்வியை சந்திக்காத தலைவர் வந்து கலைஞர். ஸ்டாலின் வந்து 1000 வழக்கில் தோற்றிருக்காரு. இப்படி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து உதயநிதி ஜெயிச்சிருக்காரு. அங்கே ஏன் விசில் ஊதலை? சிறுபான்மை வாக்குன்னு சொல்லுவாங்க. மற்ற இடத்துல நீங்கள் சிறுபான்மை வாக்கு வாங்கியிருக்கீங்களா இல்லையா? முஸ்தபா எப்படி ஜெயிச்சிருக்காரு? மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே தோக்குறாரு. அந்த விஜய் ஃபேக்டர் யாருமே வந்து அந்த லோக்கல் வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கல, எல்லாரும் விஜய் விசில் அதை பார்த்தா வாக்களிச்சு. அவர் சொன்னது உண்மைங்க. விஜய் எல்லா இடத்துலையும் நிற்கிறார் நீங்கள் முடிவு பண்ணீங்க. விஜய் ஒவ்வொரு வீட்லையும் இருக்காருன்னு சொன்னதில்லை, அது உண்மைதான். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 100-110 வேட்பாளர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கட்சியில் வந்து சேர்றோம். எல்லாரும் வேறு வேறு கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தவங்க தான். நாள் ராத்திரி வந்து மாறி வந்தவர் கூட அங்கே ஜெயிக்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டு அவர் ஜெயிக்க வச்சுட்டாரு, சாதாரண ஆளுங்களுக்கு கூட இடம் கொடுக்குன்றாங்க. திமுக வந்து கிட்டத்தட்ட 60 பேருக்கு வந்து புதிய வேட்பாளர்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. இப்போ அம்பத்தூரில் நின்று தோற்று போன டாக்டர்லாம் வந்து முதல் முறை வேட்பாளர் தான். அந்த மாதிரி படித்தவர்களை பல இடங்களில் மருத்துவர்களை மற்றவங்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. தாவேக்கால வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளிகளும் உள்ளே வந்திருக்காங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களும் வந்திருக்காங்க. இப்போ கூப்பா கிருஷ்ணன் தோற்று போயிட்டார் லீமா ரோஸ்கிட்ட. அவர் எங்கேருந்து வந்தார்? செங்கோட்டையன் எங்கேருந்து வந்தார்? செங்கோட்டையனை பற்றி ஜெயலலிதாவிடம் புகார் அளித்தவர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், அது தனிப்பட்ட செய்திகள். அதனால் இங்கே யாரும் வந்து புத்தர்கிட்டேருந்து நேராக எழுந்து வந்து அரச மரத்திங்கேருந்து போதி மரத்துலேருந்து எழுந்து வரல, விஜய் உள்பட. விஜய்க்கு 1008 பிரச்சனை இருக்குது.
நாளைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு என்னவாக போவார்னு ஒன்று இருக்குது. அது நம்ம இந்த இடத்துல பேசக்கூடாது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரை அது வந்து நீதிமன்றத்திற்கு போகாமலே சரி செய்யப்பட்டு விடும் நினைக்கிறேன். மிகப்பெரிய அவமானங்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அது சரி செய்யப்பட்டுவிடும் என்று நம்புகிறேன். அப்படி செய்யப்பட்டால் நல்லது, அது அவருக்கு நல்லது. ஆனால் இந்த இடத்துல திருப்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து எதன் காரணமாக அவர் கொண்டு வரப்பட்டார்னு சொல்கிறோம். இப்போது மத்திய தொழில்துறை காவல் இருக்குல்ல, அவங்க வந்து நிறைய பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஃபேக்ட்ரிக்கு அது இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், அது வந்து இப்போ தனியார்களுக்கும் கொடுக்கலாம். அம்பானி வீட்டுகளுக்கு 200-300 பேர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க சிஏஎஸ்எஃப். ஆனால் அவங்களுக்கு சம்பளத்தை அவர் கொடுத்துட்றாரு, அம்பானி தான் கொடுக்குறாரு. ஆனால் விஜய் போன்ற நபர்களுக்கு ஒய் கேட்டகிரியிலேருந்து மத்திய அரசு எதுக்கு செலவு பண்ணணும்? கேரியரோட உச்சத்தில் 1000 கோடியை தூக்கி போட்ட ஒருத்தருக்கு மத்திய அரசு ஏன் செலவு பண்ணணும்? அவங்களுக்கு ஏன் மத்திய அரசு சம்பளம் கொடுக்கணும்? இவர் செலவு பண்ணி வச்சுக்க வேண்டியதானே அதே ஒய் கேட்டகிரியை. அதே சிஐஎஸ்எஃப்பை நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை, பாதுகாப்பு முக்கியன்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா தூய்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு பேசுகிறீங்க, இந்த பக்கம் ஓசியில் போய் அனுபவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? என்கிட்ட பவுன்சர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஒய் கேட்டகிரி போட்டால் கூட நான் கேரியரோட உச்சத்தில் இருக்கேன், படத்துக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறேன் அப்படின்னு உடனே என்ன சொல்லலாம்? ஸ்டாலினுக்கு ஏன் கொடுத்தாம்மா? ஸ்டாலின் வந்து ஒரு முதல்வர் கொடுத்தாங்க. ஆனா சார், இது விஜய் வந்து அவராக ஓசியில கேட்கல, அந்த ஆப்ஷன் மத்திய அரசாங்கம் செலவு பண்றாங்க, அந்த ஆப்ஷன் இருக்குல்ல. மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து பில்டப் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதான் நான் விஷயத்துள்ளாரே நுழைய போகிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி, தமிழக ஊடகங்களும் சரி, சங்கி மீடியாக்களும் சரி, சாயந்தரம் நேரத்தில் டிஷர்ட் கும்பலாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து இப்போ விஜய் ஜெயிச்சிட்டார்னா இந்த விஜய்க்கு வந்து மத அடையாளம் பூசி கொச்சப்படுத்தினவர் இன்னைக்கு பேச முடியாத நிலைமைக்கு போய் படுத்துட்டு இருக்காரு எச் ராஜா. அவர் தான் ஜோசப் விஜய்னு போட்டு கிண்டல் பண்ணார். இல்லை, அவர் தான் இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் சனான தர்மத்துக்கு அகேன்ஸ்டாக பேசினாங்களோ அவங்களாம் வீழ்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல சார். யார்? ஹெச் ராஜா சொன்ன மாதிரி செய்தி. அவர் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுங்க, ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் தான் விஜயை கொச்சைப்படுத்தவர்னு சொல்ல வரேன், அவ்வளோதான் என் ஸ்டேட்மெண்ட். அதை தாண்டி அவரை பற்றிலாம் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனால் அப்படி கொச்சைப்படுத்தப்பட்ட விஜய், ஆமாம் நான் ஜோசப் விஜய் லெட்டர் பேடில் போட்டுக்கிட்டு வந்த விஜய் தனது அடையாளங்கள்லாம் மறைச்சிட்டு தான் மற்ற இடங்களுக்கு போனார், திரைப்படம் உள்பட. இப்போ அதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்தியா பூரா நீங்கள் கொண்டு போகிற பிக்சர் வந்து திமுக தோத்துருச்சு, திராவிடம் தோத்துருச்சு, ஸ்டாலின் தோத்துருச்சுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் சொன்னேன், அண்ணா தோற்று போனார், ஸ்டாலினே தோற்று போனார். இப்போ எழுந்து வர்றது பெரிய விஷயம் இல்லை. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பின்னால் திமுக வந்து 2 இடங்களில் தான் ஜெயிச்சுது. அதுக்கு அடுத்தது வெறும் 27 சீட்டு ஜெயிச்சு எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் உட்கார்ந்துருந்தது. இந்த 30-40 ஆண்டு கால வரலாறு என்பதை விட 1950 ஆரம்பிச்சிங்கன்னா திமுக நீண்ட நெடுங்காலமாக வெற்றி பெற்று கொண்டிருந்த ஒரு இயக்கம் அல்ல. வென்றாலும் தோற்றாலும் மக்களோடு நின்று கொண்டு மக்களுக்காக பேசிக்கொண்டு மாநிலத்திற்காக பேசி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம். அதிலிருந்து பிரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு லட்சியம் சித்தாந்தம் என்பதை விட அது தனிநபர் விருப்பு வெறுப்புகளால் உருவான ஒரு இயக்கம். அதனால தான் அதுக்கு வந்து அந்த பிடிப்பு இல்லாமல் போனதுக்கு காரணம். எம்ஜிஆர் என்ற மனிதருக்கு பின்னால் விஜய் பின்னாடி போன மாதிரி, ஜெயலலிதா என்ற மனிதருக்கு பின்னால் விஜய் பின்னாடி போன மாதிரி, இப்போ விஜய் பின்னாடி இன்னொருத்தங்க வர போகிறாங்கல்ல, அவங்க பின்னாடி போகிறவங்களுக்குலாம் உண்டான செய்தி இது. என்ன, அதையே வந்து அன்னைய தேதிக்கு வசந்த சேனான்னு சொன்ன காளிமுத்துவே பின்னாடி கரைஞ்சு போயிட்டார் அந்த இயக்கத்தில். புரியுதுங்களா? ஜெயலலிதாவை பற்றி மிக மோசமான விமர்சனங்களை வைத்தவர்களில் காளிமுத்துக்கு தான் முதலிடம். ஆனால் அவரே பின்னாடி போய் கற்கண்டு தமிழ் பேசி கரைஞ்சு போயிட்டார். அதனால் இங்கே கால மாற்றங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ தோற்று போயிட்டாரு, இனிமேல் எழுந்தே வரமாட்டான்றதெல்லாம் கிடையாது. எனக்கு ஸ்டாலினிடம் எப்பொழுதும் பிடித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தோல்வி இன்னைக்கு காலையில் வெளியில் வந்து அறிவாலயத்தில் உட்காந்துட்டார். இன்னொரு தமிழ் தேசிய தலைவர்னு அறிக்கை கூட உள்ள இன்னும் வெளியிலே வந்த மாதிரி தெரியல, அது தனியாக வச்சுக்கிறேன். அப்படி வருகின்ற ஒரு சூழலில் நம்ம என்ன கவனிக்கணும்னு வேறு ஒரு கோணத்தில் நான் பார்க்கணும்னு நான் இந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக என்ற இயக்கத்தை அடிமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி தங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அந்த விஷயத்தில் ஐ அப்ரிஷியேட் ஐபிஎஸ் ஈவன் நவ்.
நான் இன்னைக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை சொல்லுவதற்கு காரணம், இந்த கட்சி தனியாக வளர வேண்டும், தனியாக நிற்க வேண்டும், தனியாக வெல்ல வேண்டும் என்பதில் உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்கிற அந்த பிள்ளையை 1000 வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், மோசமான விமர்சனங்களை நான் தொடர்ந்து வைத்தாலும் கூட ஐ அப்ரிஷியேட் அண்ட் வெல்கம் இஸ் ஸ்டாண்ட். அதுதான் ஒரு சுயமரியாதையான ஸ்டேட்மெண்ட், சுயமரியாதையான ஒரு ஸ்டாண்டு. இல்லைனா இந்த தமிழிசை மாதிரி நாளைக்கு மயிலாப்பூரில் கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தால் கூட நான் விடமாட்டேன்னு போய் நிற்கிறதெல்லாம் வந்து ஒரு அவமானம். நீங்கள்லாம் அரசியல் அவமானங்கள். இந்த தமிழிசை, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, இந்த காங்கிரஸ் வந்து போச்சு வரம்மா, இப்போ விலங்கோடில் நின்று தோத்துச்சு விஜயதரணி, இவங்கெல்லாம் வந்து இந்த கட்சியை வந்து எவ்வளோ தூரம் சுரண்டணும்னு நினச்சவங்க. நயனார் நாகேந்திரன் நிற்கல. இப்போது நீங்கள் அதிமுக கூட போய் கூட்டணி வைக்கிறீங்க, அதிமுகவை மிரட்டுறீங்க. அமித்ஷா 10 வாட்டி வந்துட்டு போயிட்டாரு, மோடி 15 வாட்டிக்கு வந்துட்டு போயிட்டாரு. எல்லா மத்திய அமைச்சர்களும் கொண்டு வந்து இறக்குனீங்க, வந்து போகாத மத்திய அமைச்சர்களே இல்லை. ஆனால் தமிழ்நாடு பிஜேபிக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி என்ன? இதுதான் என்னுடைய நிகழ்ச்சி. தமிழ்நாடு பிஜேபிக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி என்ன என்பது என்ன? இப்ப வெஸ்ட் பெங்கால்ல தீதியோட ஆட்சி இருக்கிற மம்தா பானர்ஜி ஆட்சி, 15 ஆண்டு கால ஆட்சிக்கு முடிவு உங்களால் கொண்டு வர முடியுது. அந்த இடத்துல பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு பொண்ணை வச்சு அரசியல் பண்ணி அவங்க அம்மா கூட சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனீங்க. சுவேந்த அதிகாரியை வந்து மம்தா பானர்ஜி முதுகுல குத்தி ரெடி பண்ணி தலைவராக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு மம்தா பானர்ஜி 80 சீட்டுக்கு சுருக்கிட்டீங்க. அப்ப மிகப்பெரிய வெற்றி. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை மேற்கு வங்காளத்தில் நுழைந்தது என்பது மிகப்பெரிய வெற்றி. கேரளாவில் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாலும் கூட 3 எம்எல்ஏவோட உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பாருங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிஜேபி எத்தனை இடங்களை அதிமுகவிடம் வாங்குகிறதோ அதிமுக காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபி நிற்கிற இடங்கள்ல அதிமுக காரங்க ஓட்டு போட மாட்டான்னு சொன்னேன். அவங்க போட்டாங்களோ போடலையோ எனக்கு தெரியாது, அல்லது அங்கெல்லாம் விசில் ஊதிர்ச்சான்னு தெரியாது. 28 இடங்கள்ல போய் நீங்க நின்று ஒரே ஒரு தொகுதியில 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஒரு நேஷனல் பார்ட்டி ஜெயிக்குது. அப்ப மோடிக்கு கிடைத்த மரியாதை என்ன, அமித்ஷாவுக்கு கிடைத்த மரியாதை என்ன, மத்திய மந்திரிகளுக்கு கிடைத்த மரியாதை என்ன? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஏன் துரத்தி அடிக்கப்படுகிறது? ஏன் உள்ளே உடல் என்ற அரசியலை பத்தி பேசுங்க. அதை விட்டு ஸ்டாலின் தோத்துட்டாரு, அவர் தோத்துட்டாரு, இவர் தோத்துட்டாரு, திராவிட இயக்கங்கள் தோத்து போச்சுன்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷனை கொடுத்தேன். 75-74 சீட்டுன்றது சாதாரண விஷயம் அல்ல. திமுக வந்து 10 சீட்டில் சுருக்கப்பட்டு விட்டது. விஜய் கிட்ட 200 சீட் இருந்ததுன்னா நான் வாயை திறந்து பேசுறது வந்து அநாகரிகம், நான் பேசக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு நிலைமையில் தமிழக மக்கள் நிறுத்தவில்லை. கொளத்தூர்ல ஏன் ஸ்டாலின் வந்து 7000-8000 வாக்குல தோத்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு, அளவுக்கு அதிகமாக நன்மை செய்யாதீங்க. எவ்வளவுதான் நீங்கள் நன்மை செய்தாலும் அதன் மூலமாக பயனடைந்தவர்கள் உங்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது கலைஞர் சொன்ன வாசகம் 2 நாளா போயிட்டு இருக்கு. அதுக்காக உடனே மக்கள்லாம் மோசமானவங்க திட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை. மக்கள் உணர வேண்டும். உணராதவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உணர்வாங்க. ஏதோ ஒரு உத்வேகம். எல்லாரும் இந்த மாஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு. 10,000 பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் கத்தனான்னா இவனும் முட்டியம் அடைக்கிட்டு கத்துவான், உணர்ச்சி வசப்பட்டு கத்துவான். அந்த மாதிரி போய் இந்த ஓட்டு போட்டவங்க தான் இந்த 17 லட்சம் பேர்ல இருக்காங்க. அப்ப பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்க 19 மாநிலங்கள்ல ஆண்டுகிட்டு இருக்கோம், 20 மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கோம் என்ற அந்த ஒரு கட்சிக்கு, தேசிய கட்சிக்கு எத்தனை அமித்ஷா மோடி படையெடுத்தாலும் ஸ்டில் தமிழ்நாடு இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி. இதான் செய்தி. இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இங்க பாஜக எதிர்ப்பை என்பதை கூர்மைப்படுத்தியது திமுக. திமுகவோட அரசியல் பேஸே வந்து பாஜக எதிர்ப்பு தான். இப்போ கூட ஸ்டாலின் என்ன கட்டமைச்சார் அப்படின்னா, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு தான் அரசியல் பிரச்சாரமா பண்ணார். இப்போ பாஜகவால நீங்க சொல்றது போல வர முடியல, இடங்கள் கூட பெருசா ஜெயிக்கல. ஆனா இப்ப விஜயோட வெற்றியை பாஜக எப்படி அணுகி, பாஜக மறைமுகமா விஜய் பின்னாடி இருந்து விஜய் ஈக்கிறதா வாய்ப்புகள் இருக்கிறது மூலியமா பாஜக ஏதோ ஒரு வகையில மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் இல்லையா? அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, திராவிடியன் ஐடியாலஜி தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு, இதை சொல்றது வந்து பாஜகவினர் தான். அதான் அழகு. நான் சொல்றேன், தங்களால முடியாத விஜய் வச்சு பண்றாங்கன்னு சொல்றேன். இப்ப விஜய் ஃபேக்டரி எவ்வளவு தூரம் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்றது சில சின்ன 2-3 உதாரணம் கொடுத்துறேன். இப்போ வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துக்கு போனாங்க, அந்த இடத்துக்கு போனாங்கன்னு சொன்னேன். பல இடங்கள்ல வந்து எப்படி அவங்க தோத்தாங்கன்றது இப்போ நான் சொன்னேன். இப்போ செந்தில் பாலாஜி வச்சு இவங்க எவ்வளோ அரசியல் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி தான் எல்லாத்துக்கும் காரணம். 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு பாட்டு போட்டாங்க. அந்த செந்தில் பாலாஜி கோவையில் 30 வருடங்களாக ஜெயிக்காத ஒரு தொகுதியில், சொந்த தொகுதியில் போய் அவர் ஓட்டு போடனா கூட செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்கிறார்.
செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னா அவர் காசு கொடுத்தா ஜெயிச்சான்னு இவங்க சொல்லுவான். யாரு? அதிமுக காரனும் சொல்லுவான், பிஜேபி காரனும் சொல்லுவான், தாவேகா காரனும் சொல்லுவான். வில்லிவாக்கத்தில் நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு லாட்டரி டிக்கெட்ல வந்து ஒருத்தன் டிக்கெட் வாங்குறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து ஒரு 2-3 நம்பர்ல டப்புன்னு ஒரு 2-3 ஜாக்பாட் அடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த லாட்டரி குழுக்கல்ல விஜய்க்கு வந்து இப்போ ஒரு 30 சீட்டு வித்தியாசத்தில் வந்து ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இதை நான் லாட்டரின்னு சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு புரியும். அது ஏன்னா பாண்டிச்சேரியில் ஒரு கலரில் நிற்கிது, லால்குடியில் ஒரு கலரில் நிற்கிது, வில்லிவாக்கத்தில் ஒரு கலரில் நிற்கிது. கரெக்டா? ஒவ்வொரு கலரில் நின்னாலும் தே வாண்ட் டு டாமினேட் அஸ் அ ஃபேமிலி. இதுக்குள்ளே விஜய் சிக்கியிருக்காரு. இப்போ விஜய் சிக்கியிருக்காருலாம் விடுங்க, அது அவருடைய தனிப்பட்ட அரசியல், அது இன்னும் காலம் பதில் சொல்லும். ஆனால் அந்த செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டாரா? நான் கரூருக்கு வரேன். கரூரில் தானே சம்பவம் நடந்தது. கரூர் சம்பவத்தை வச்சு தானே உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தொடக்கிறீங்க. அங்கே நடந்த 41 பேர் செத்து போனதுக்கு காரணம் கரூர் செந்தில் பாலாஜி. நீங்கள் சொன்ன செந்தில் பாலாஜி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறான். ஆனால் கரூரை வந்து நீங்கள் காரணமாக காட்டின இடத்துல, நீங்கள் எல்லாம் ஓடி போய் பதுங்கின இடத்துல அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தானே ஜெயிலுக்கு போனார். அவர் ஏன் தோத்து போனார்? உங்களுக்கு அரசியலுடைய துவக்கம் வந்து கரூர். உங்களுக்காக செத்து போனவன் 41 பேர். உங்களுக்காக முதல்ல உள்ள போன மாவட்ட செயலாளர் மதியழகன். நீங்கெல்லாம் ஓடி போயிட்டீங்க. அந்த இடத்துல திமுக ஜெயிச்சுன்னா நீங்க விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு சொல்லலாம், காசு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லலாம். எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறாரு. அப்ப எந்த இடத்துல உங்களுடைய அரசியல் பயணம் தொடங்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி வந்திருக்குன்ற இது விஜயனுடைய தாவேக்கா உணர வேண்டும். நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவும் சாஸ்வதம் அல்ல. நீங்க செந்தில் பாலாஜிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சப்படுத்தினீங்களோ ஜெயிச்சிருக்காரு. சேகர் பாபு யாரெல்லாம் கொச்சப்படுத்தினாங்களோ சேகர் பாபு ஜெயிச்சிருக்காரு. உதயநிதிக்கு வந்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிண்டல் பண்ணீங்களோ உதயநிதி ஜெயிச்சிருக்காரு. நேரு மேல எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டா போய் நீங்க கேஸ் போட்டீங்களோ நேரு ஜெயிச்சிருக்காரு. ஏவாவாலு வந்து லாபி பண்றான்னு சொன்னீங்களே ஒழிய ஏவாவாலு ஜெயிச்சிருக்காரு. கள்ளக்குறிச்சியில வந்து விசில் வந்து எந்த இடத்துலயும் உள்ள நுழைய முடியல. ரிஷிவந்தியத்துல ஒரு லாயல் ஒர்க்கர் வசந்தம் கார்த்திகேயன் ஜெயிக்கிறாரு. உளுந்தூர்பேட்டையில வந்து குமரகுருன்ற ஒரு வலிமையான வேட்பாளரை தோற்கடித்து அங்க இருக்கிற ஒரு திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறார். கள்ளக்குறிச்சியில மட்டும்தான் ஒரு சீட்டு வந்திருக்கு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிற இடமா இருக்கிற திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல விசில் ஊத முடியல. கோயம்புத்தூர்ல, ஈரோடுல, திருப்பூர்ல அங்கங்க பரவலா இருக்கு. தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரியில உள்ள நுழைய முடியல. ராமநாதபுரம், திருப்பத்தூர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிவைடா இருக்கு. மதுரையில வந்து எப்பவுமே வந்து யார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் மதுரை மக்கள் மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம். மட்டன் சுக்கா சாப்பிட்ற மாதிரி, பரோட்டா சாப்பிட்ற மாதிரி, பன் பரோட்டா சாப்பிட்ற மாதிரி அங்கே போய் அரசியல் பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா சினிமாக்காரங்களும் அங்கே தான் மாநாடு போடுவாங்க. அது எழுதப்படாத மதுரை மக்களோட தலையெழுத்து. அதனால தான் பிடிஆர் பழனிவேல்ராஜன் தோக்குறாரு முஸ்தபா கிட்ட. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்க, இவங்க சொன்ன மாதிரி இது துடைக்கப்பட்ட வெற்றி அல்ல, திமுகவை துடைத்து கொண்டு வரப்பட்ட வெற்றி அல்ல. அதனால தான் இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பேலன்ஸ்டு ரிசல்ட்னு நான் சொல்கிறேன். அதிமுகவுக்கு வந்து இது சுய பரிசோதனை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வானகரம் திருமண மண்டபத்தில் இனிமேல் பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொன்ன பிற்பாடு அந்த தொண்டர்கள் கொண்டாடி தீர்த்த பின்னாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த இது போகலை. இப்போ மறுபடியும் போய் நீங்கள் கூட்டணி வச்சு ஜெயக்குமாரே டெபாசிட் போகிற அளவுக்கு வந்துருச்சு. போன தேர்தலே சொன்னார் பிஜேபியால் தான் நான் தோத்தேன்னு. அடுத்தது அவர் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல. இப்போ எடப்பாடி மீது அதிருப்தி இருக்கின்றவர்கள் அந்த தலைமை மாறணும்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா? தங்கமணி தோத்து போயிட்டாரா? வேலுமணி தானே ஜெயிச்சது, தங்கமணி தோத்து போயிட்டார். அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் கலவையான இடங்களில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஸ்டால்வார்ட்ஸ்லாம் தோத்து போகிறான். அப்போ அந்த ஸ்டால்வார்ட்ஸ் தோக்குற இடத்துல ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை மீண்டும் சுய பரிசோதனை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு. அந்த இயக்கம் தான் செய்திருக்கின்ற தவறுகள் என்ன என்பதை அலசுவதற்கு உண்டான வாய்ப்பு. ஆகவே இந்த தோல்வி என்பது எழுதப்பட்ட விதிமுடிவு அல்ல, இது ஒரு விதிமீறல். இதிலிருந்து மீண்டு அப்படின்னு வர இடத்துல கமாக்குள்ளார போட்டு ஒரு இம்மு போட்டுங்க. மீண்டும் வருவோம், மீண்டு வருவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்கணும். இதில் வந்து சுணங்கி போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. காலையில் வந்துட்டார் அவர் அறிவாலயத்துக்கு, கூட்டணி கட்சியெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டில் நுழைய முடியாதுன்றதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லிடுறேன். இருந்த 4 எம்எல்ஏ 3 பேர் எங்கே போனாங்க?
போன தேர்தலில் வானதி இருந்தது, நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க, காந்தி இருந்தார். அவங்கெல்லாம் காணாமல. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர் தானே. 4 பேர். சரஸ்வதி இருந்தாங்க, காந்தி, வானதி, நயினார் 4 பேர் இருந்தாங்க. இப்போ எங்கே போனாங்க? ஊட்டியில் 1000 ஓட்டில் ஒரு சீட்டு ஜெயிச்சுட்டு தமிழ்நாட்டை வந்து நாங்கள் விஜய் மூலமா, எடப்பாடி பழனிசாமி மூலமா ஆளுநர்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதற்கு விதைக்கப்பட்ட அயல்மகரந்த சேர்க்கை விதை தான் விஜய். இந்த அயல்மகரந்த சேர்க்கை விஜய் நான் சொல்றதுக்கு காரணம், செல்லுமிடமெல்லாம் அந்த பறவைங்க வந்து எச்சம் சமந்து போய் விதைகளை போட்டு போவோம். அந்த மாதிரி விஜயை வந்து அப்படியே பறக்க விடுறாங்க. பறக்க விடுகின்ற போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? அவர் சொன்னது என்ன? ஒன்று தாவேகா, ஒன்று திமுகன்னார். ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்பு மனநிலை என்பதை விட இது ஒரு ஹேட் ஸ்பீச். திமுகவை கொச்சைப்படுத்திய ஒரு ஹேட் ஸ்பீச். எந்த காரணம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து பிஎம் சார்னார், ஸ்டாலின் அங்கிள்னார், எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. சொன்னோடனே சிஎம் ஸ்டார்னு ஆரம்பிச்சாரு. கடைசியில் பாப்பாக்களை வச்சு ஓட்டு கேட்கும்போது நீ என்ன வான மாமா ஆயிட்டல்ல, விஜய் மாமா விஜய் மாமான்னு போய் ஓட்டு கேளுங்கன்னு சொன்னேன்ல. நாளைக்கு ஒருவேளை தமிழகத்திற்கு உண்டான உரிமைகளை பெறுவதற்கு, தமிழகத்திற்கு உண்டான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு, தமிழகத்திற்கு உண்டான சுயமரியாதை பெறுவதற்கு, மத்திய அரசை எதிர்த்து பேசுவதற்கு மட்டுமின்றி இல்லாமல் மாநில அரசிற்கு உண்டான உரிமைகளையோ பணத்தையோ மற்றவற்றையோ கொண்டு வருவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசு, ஒன்றிய அரசு உங்களை ஏமாற்றுமானால் நீங்கள் யாரை வைத்து போராடப் போகிறீர்கள்? அன்னைக்கு விஜய் அவர்கள் வெளியில போலன்னா, இந்த என் பேரன் சொல்லி ஓட்டு போட்டான், பேத்தி சொல்லி ஓட்டு போட்டான்னு சொன்ன பெருசுங்களை என்ன பண்றது? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? விஜய் மாமா போய் கூப்பிடுங்க. விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொன்னீங்கல்ல, இதை பாருங்க பிரெஞ்சை தூக்கிட்டாரு, இதை பாருங்க இந்தியை ஒழிக்க போறாரு, தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்க போறாங்க, விஜய் மாமா சைலண்டா இருக்க வேணான்னு சொல்லுங்க, தமிழர்களுக்காக பேச சொல்லுங்கன்னு இந்த குழந்தைங்களை தான் நம்ம போய் கேட்கணும். குழந்தைங்களை கேட்கணுமா, அல்லது குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டவங்களை கேட்கணுமா, அல்லது குழந்தைங்களுக்கு அரசியல் சொல்லி தெரியாத மக்கள்கிட்ட பேசணுமா? இது ஒரு கேள்வி இருக்கு. நீங்க மாற்றம்னு கொண்டு வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மாற்றம் என்பது மாறாதுன்னு நான் 1000 வாட்டி சொல்லிட்டேன். அதனால திமுக தோத்துருச்சுன்னு யாரும் இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கலாம் அழணும்னு அவசியம் இல்லை. போர்க்களத்தில் ஒப்பாரியே கிடையாது. போர்க்களத்தில் ஒப்பாரி கிடையாது. வெற்றி தோல்வி சகஜம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எடுத்துக்கொண்டிருக்கின்ற விதத்தை, கையாளுகின்ற விதத்தை நான் பாராட்டுறேன். ஐ வெல்கம் இட். இதில் எனக்கு எப்பவுமே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்க, இவங்க ஏன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நான் சொன்னதுக்கு தான் இத்தனை எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன்னா இவங்களால் இன்னி தேதி வரைக்கும் உள்ள நுழைய முடியலைங்க. அதிமுகவோட கூட்டணி போட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு 40-43 சீட்டு வந்திருக்காங்க இல்லையா? ஏன் அதில் இருக்கிற 28 பேர்ல ஒருத்தரை கூட செலக்ட் பண்ணல? ஒரே ஒரு இடம் 1000 ஓட்டு, அது கூட அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு. அப்ப தமிழக மக்களுடைய மனநிலையை முழுவதுமாக அறிந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசு, கூத்தாடுபவர்களாக இருந்தாலும் சரி, வசந்த சேனைகளை கொண்டு வந்தாலும் சரி, இந்த இயக்கத்தை என்பதை விட தமிழ்நாட்டிற்குள் நுழைய வேண்டும், அங்கே இருக்கின்ற திராவிட இயக்க சிந்தனைகளை விலக்கிவிட்டால் நம்ம உள்ள நுழையறதுக்கு எளிது. அப்படி என்பதற்காக விஜயை வந்து அவங்க லாக் பண்றதுக்கு என்னெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன். ஒன்று கரூர் வழக்கு, அந்த பென்ட்ரைவ்லேருந்து இன்னை தேதி வரைக்கும் புலன் விசாரணை நகரவே இல்லை. 2வது ஜனநாயகன், அது பேசி முடிச்சிட்டோம். ஏன்னா அந்த எடிட்டரே வந்து அசோசியேஷன்லேருந்து சஸ்பெண்ட் ஆன பிற்பாடு கூட எல்முருகனும் உதயநிதியும் சேர்ந்து சதி பண்ணாங்கன்றது பாருங்க. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சதி. அப்புறம் இன்கம் டேக்ஸ் வழக்கு. 4வது இன்னொன்று சொல்லி வச்சிருக்கேன், அது இனிமேல் தான் அது பூகம்பம் வெளியில் வரும். 2 இடங்களில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுவில் இருக்கிற டிஸ்கிரிப்பன்சி, இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் வித் எலெக்ஷன் பெட்டிஷன். எலெக்ஷன் பெட்டிஷன் நாளைக்கு போட்டு உங்கள் எலெக்ஷனை சேலஞ்ச் பண்ணி கேஸ் நடக்க தான் போகுது. இப்போ அஃப்கோர்ஸ் ஒன்று ரிசைன் பண்ணுவீங்க. ஒன்று ரிசைன் பண்ணாலும் அங்கே போட்ட அஃபிடவிட்டு ஒன்றுக்கு எதிராக இன்னொரு அஃபிடவிட் பேசும். அது மிக நீண்ட நாட்களுக்கு நடக்க இருக்கின்ற ஒரு சட்ட போராட்டம். அந்த சட்ட போராட்டத்தில் நம்ம நீதித்துறையின் மேலே இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையின் காரணமாக அது 6-7 வருஷத்துக்கு ஒன்றும் நடக்காது. இவர் பீரியடே முடிஞ்சு போயிடும். முதல்வராக கூட வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம். ஆனால் இவர் முதல்வராக நின்று நிலைத்து நீடிப்பதற்குண்டான அப்சல்யூட் மேண்டேட் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும்பான்மையை தமிழக மக்கள் வழங்கவில்லை. ஆகவே பாரதிய ஜனதாவினுடைய கனவு என்பது தங்களால் முடியாத ஒன்றை மாற்று சக்தியாக, வேற்று சக்தியாக இருக்கின்ற விஜயை வைத்து, அவர் வந்து ஜோசப் விஜய் என்று கொச்சையாக விமர்சிக்கப்பட்ட, உங்களால் விமர்சிக்கப்பட்டவராகவே இருந்தாலும் அவர் கையில் வேலை கொடுத்து ஏமாத்துறதுக்கு, சாய்பாபா கோயிலுக்கு அனுப்பி ஏமாத்துறதுக்கு, எல்லாவற்றிற்கும் நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிற இடத்துல அவர் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்து நின்று உங்களை எதிர்ப்பவராக மாறி, எதிர்ப்பதுன்றது எதிரியா இல்லை,
உங்களுடைய சனாதன கோட்பாடுகளை கொண்டாந்து திணிக்கிறதுலேருந்து, இந்துத்துவாவை கொண்டு வந்து திணிக்கிறதுலேருந்து, தமிழ்நாட்டை காயடிக்கிறதுலேருந்து காப்பாற்றுகின்ற குரலாக, சுயமரியாதை குரலாக, தமிழ் குரலாக, தமிழன் குரலாக விஜய் இருப்பார் என்று சொன்னால் நாளைக்கு முதல் மாலை எந்துன்னு சொல்லி நேற்று நக்கீரனில் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். அப்படி வந்து நிற்க வேண்டும் என்பதுதான் நம்ம விருப்பம். ஒரு ஸ்டூஜா, ஒரு கைகூலியா இருந்துகிட்டு சொந்த மக்களை ஏமாற்றுவதற்கு தமிழ் பேசுகின்ற, தமிழ் முகம் தெரிந்த, நடிக்க தெரிந்த ஒருவனை வைத்துக் கொண்டு நடத்துகின்ற நாடகத்திற்கு விஜய் பலியாகிவிடக் கூடாது. இதுதான் என்னுடைய பெருங்கவலை. இப்போ திருச்சி கிழக்குல ஒரு ரிசைன் பண்ண போறாரு. ஏன்னா ரெண்டுலையும் ஜெயிச்சிருக்காரு. ஆனா ஒண்ணுதான் அவர் கையில வச்சுக்கணும். திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ண போறாரு. அப்ப அங்க வந்து இடைத்தேர்தல் வரும். அங்க வந்து தாவேக்கா வந்து யாரை நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாள் ஐஏஎஸ் சகாயத்தை வந்து நிப்பாட்ட போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எதிர்த்தரப்புல வந்து திமுக இருந்து யார் போட்டி போட போறாங்கன்னு தெரியல இன்னும். அதுல இன்னும் சொல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் வந்து போட்டி போட வாய்ப்பு இருக்குன்னா சொல்றாங்க சார். இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இப்போ தாவேக்கா சார்பா சகாயத்தை மீண்டும் வந்து ஒரு லைம்லைட்டை கொண்டு வரவர் விஜய் அப்படின்னா அது வந்து கட்சி ரீதியை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாக்குறீங்க? நான் வந்து ஒரு பிஜேபியினுடைய பார்வையில் சொல்லட்டுமா, ஏற்கனவே எச்ராஜா வச்சு விஜய் வந்து எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க மத ரீதியான்னு சொன்னேன். சகாயத்தை கொண்டு வந்த அடுத்த நிமிஷம் இவங்க வந்து அந்த விமர்சனத்தை பண்ணுறாங்களோ இல்லையோ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பாவாடை கட்டினவங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, மத ரீதியான ஆட்களை வந்து விஜய் கொண்டு வர அந்த விமர்சனத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வெகு நாட்களாக வாய் பேசாமல் இருந்த நம்முடைய நெடுநாளை நண்பர் ஒருத்தர் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அந்த காலத்திலே வந்து விஜய் பெருங்கனோட சுற்றிட்டு இருந்தான்னு இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து ஒரு அடையாளத்தை பூசிடுவாங்க. அப்போ பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து விஜய் வந்து பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருந்து இந்த தேர்தலில் திமுகவையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி 106 சீட்டு 107 சீட்டை வந்து விஜய் தனி மனிதனாக எந்த விதமான இந்த அழுத்தம் கிழுத்தம்லாம் எல்லாமே செஞ்சிருந்தா தமிழ்நாட்டிற்குள் கிறிஸ்துவ மிஷினரிங்க நுழைஞ்சிச்சு, தமிழ்நாட்டை பூரா மதமாற்றம் செய்ய போகிறார் விஜய்ன்னு சொல்லி நேரம் கொச்சப்படுத்தியிருப்பான். ஆனால் அஜெண்டா படி நடந்துகிட்டு இருக்க காரணத்தால் அந்த பிரச்சாரத்தை எடுக்கலை. அதனால் நாளைக்கு சகாயத்தை கொண்டு வந்தால் என்ன நடக்குன்றதை விட, உமாசங்கர்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். அவர் வந்து கலைஞர் காலத்தில் வந்து அவரோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்து இது பண்ணதுனால அவர் வந்து மதமாற்றம் செய்கிறாரு, சர்ச்சில் போய் மீட்டிங் பேசுகிறாரு, அவர் வந்து கிறிஸ்துவ மிஷினரி கைக்கூலின்னு சொல்லி கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தினாங்க. யூடியூப்லாம் சர்ச்சையான வீடியோலாம் போட்டார். சுகி சீவத்துக்கும் கிறிஸ்துவ கைக்கூலின்னு பேர் வச்சாங்க. யாரெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசினாங்களோ அவங்கெல்லாம் கிறிஸ்துவ கைக்கூலி ஆயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்துக்களுடைய வாக்குகளையும் சிறுபான்மையின வாக்குகளையும் வாங்குவதற்கு ஜோசப் விஜய் பயன்பட்டால் அது யாருடைய கைக்கூலின்றது வந்து பிஜேபி தான் பேசணும். விஜய் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஹீ இஸ் யூசிங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹீ இஸ் யூட்டிலைசிங் இஸ் பாப்புலாரிட்டி. வந்ததுக்கு பிற்பாடு சுயமரியாதையோடு நில்லுங்க, இந்த மக்களுக்காக நில்லுங்க, மண்ணுக்காக நில்லுங்க, மொழிக்காக பேசுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேனே ஒழிய நீங்கள் வந்தது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் பயிற்சி இல்லாத இளைஞர்களை வைத்துக்கொண்டு 100-110 பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வராங்க பல கட்சியிலேருந்து இல்லையா. உங்கள் கட்சியில் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்ட ஒரு பொண்ணை தூக்கி போட்டீங்க, காரியத்தை வந்தாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அதை நீங்கள் மன்னிச்சு கூட உங்கள் கட்சியில் வச்சுக்கல, அது போய் கடைசி நேரத்தில் திமுகவில் சேருது இல்லையா. நீங்கள் கை நீட்டினவெல்லாம் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டான். அது வந்து பாராட்டணும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் ஒரு விஜய் இருக்கான்னு நீங்கள் சொன்னது எஸ். எம்ஜிஆருக்கு என்ன மயக்கம் இருந்ததோ அந்த மயக்கம் விஜய் மீது இருக்கிறது. அது தெளியட்டும். அல்லது அது தெளிவதை விட இது இன்னும் மிகப்பெரிய போதையாக மாறுவதற்கு தமிழ்நாட்டை தமிழர்களுக்கு உண்டான களமாக மாற்றுங்க. எங்களை மாதிரி பெரியவங்களாம் நாங்கள் பின்னாடி நின்று குரல் கொடுப்போம், நல்லா தான் பண்ணுறீங்கன்னு. ஆனால் இதில் நீங்கள் தோற்று போவீர்கள் என்று சொன்னால், இதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், நீங்கள் அவர்களுக்குடைய குரலாகவே இருந்து திமுகவை திட்டுறதே உங்களோட ஒரே வேலையாக நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்களோட கையாள்னு சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. அதனால தான் 28 நின்று 1 தோத்து போனமே உன்னுடைய வெற்றியை கொண்டாடுறான். எப்படிங்க என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன விஜயை, அந்த வெற்றியை குருமூர்த்தி கும்பலும் சரி டிஷர்ட் கும்பலும் எப்படி கொண்டாட முடியும்? அப்ப அவங்களுடைய உள்நோக்கம் என்ன? இங்க திராவிடத்தின் குரல் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது எங்களுடைய கங்காரு வயிற்றில் இருக்கின்ற குட்டியை போல உள்ள உட்கார்ந்து இருக்கிற குட்டி மாதிரி வையி. நாங்க குதிக்கும் போது நீ குதி, நாங்க தூக்கி விட்டோம்னா கொஞ்ச நேரம் போய் புல்லு மேய்ஞ்சிட்டு மறுபடியும் வந்து குட்டியா வந்து உள்ள உட்காந்துக்கொண்டு கங்காருவை போய் அலைந்து கொண்டிருக்கின்ற இந்துத்துவ கும்பலுக்கு விலை போய்விடக் கூடாது. ஏற்கனவே உங்களை அதுக்கு தான் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அதுக்கு தான் உங்க கேசஸ் ஆர் கெப்ட் பெண்டிங். உங்க கேசஸை வந்து பெண்டிங்ல வச்சது காரணம் தான் நீங்கள் மிரட்டப்பட்டீர்கள் என்பது உண்மை. அதனால்தான் உங்களுக்கு சிடி நிர்மல்குமார் வராரு, அதனால்தான் அருண்குமார் வராரு. இவங்கெல்லாம் எந்த ஃபேக்டரியில இருந்து வந்தவங்க? எந்த ஃபேக்டரியில இருந்து வந்தவங்க? பாஜக இருந்தோம்.
ஆதவர்ஜுனா எங்க போயிட்டு வர்றாரு? அப்ப யாருடைய வாக்கெல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க? திருமாவளவன் வாக்கு எடுத்திருக்கீங்க இல்லையா? அதிமுக வாக்கு கணிசமா எடுத்திருக்கீங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய தோல்வி. திமுகவோட வாக்கையும் எடுத்திருக்கீங்க. திமுகவோட வாக்கை எங்க எடுத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, சிறுபான்மையின வாக்குகளை பிரிச்சிருக்கீங்க. முதல் முறை வாக்காளர்களை அவங்களுக்கு ஓட்டு போடாம பிரிவென்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் பேஸ் டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல, அதை உங்களால் தொட முடியல. அப்போ எந்த இடத்துலையும் நீங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இன்னைக்கு விஜய் வச்சு நம்ம பேச வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து லெட்டர் கொடுத்திருக்காரு. லெட்டர் கொடுத்து எனக்கு அவகாசம் கொடுங்க. அவகாசம் இல்லை, நான் வந்து ஐம் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு, கொடுத்துட்டாரு. கண்டிப்பா சிங்கிள் மெஜாரிட்டின்றதால கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட பிற்பாடு உங்க மெஜாரிட்டி நீங்க ப்ரூவ் பண்ணணும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம் இப்போ. ஆமா சார், அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட. 118 நம்பர்ஸ் வேணும். விஜய்ட நம்பர்ஸ் இல்லை, 10 ஷாட் இருக்கு. இப்போ என்னன்னா, ஒன்று திமுக கூட்டணியை விஜய் உடைச்சாகணும். திமுக கூட்டணி உடையணும் அப்படின்றது பாஜகவோட விருப்பம், நீண்ட நாள் விருப்பம். அதை வந்து விஜய் உடைச்சாகணும். விஜய் உடைக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பல கட்சிகள், குறிப்பா வந்து காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள்லாம் விஜய் பக்கம் நின்னா மட்டும்தான் ஆதரவு வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில காங்கிரஸ் மட்டும்தான் வர்றாங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பாமகவும் இங்க வந்தாகணும். இப்போ ஏற்கனவே அபிஷியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க, தாவேக்காவும் காங்கிரஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அப்படின்ற மாதிரி சில தகவல்லாம் வருது. காங்கிரஸ்ல 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து 5ல் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா விஜய் கொடுப்பாரான்ற ஒரு கேள்வி. இல்ல காங்கிரஸோட தொடர்ந்து திரும்பவும் வந்தார் அப்படின்னா இன்னும் எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ முதல்ல விஜய் வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு தயாராயிட்டாரு, பாஜகவோட நோக்கத்தை வந்து விஜய் செயல்படுத்தான்னு சொல்லிட்டு ஒரு குரல் இப்போ வந்து அதிகமாக ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு சார். இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? சிம்பிள் அரித்மேட்டிக் அண்ட் கேள்வி அழகு. கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம டீல் பண்ணுவோம். ஒரு 10 சீட்டு தேவைப்படுது, 12 சீட்டு தேவைப்படுது, 15 சீட்டு சேஃப், அல்லது வந்து ஒரு சாதாரண பெரும்பான்மையை கிடைக்கிறதுக்கு ஒரு 12 சீட்டு இருந்தால் போதும். இந்த 12 சீட்டுகளை தானம் கொடுக்க போகின்றவர்கள் யார்? அதிமுகலேருந்து எடுக்க முடியாது. ஏன் அதிமுகலேருந்து எடுக்க முடியாதுன்னா, ரெட்டலைன்னு இருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு டிஃபெக்ஷன் லா வந்துடும். 3ல் 1 பங்கு போகணுன்னா அவங்ககிட்ட 43, 45 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 16 பேர் போனால் தான் உண்டு ரெட்டையிலேருந்து. இல்லை, அதிமுகவே ஒட்டுமொத்தம் வெளியே ஆதரவு கொடுத்தா சார். திமுக எதிர்ப்புல நான் வரேன். உடைத்தால், நீங்கள் தான் சொன்னீங்க உடைக்க போகிறாருன்னு. உடைத்தால் ஒன்று. 2வது, அதிமுக வந்து பிஜேபியினுடைய குரலாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு தரோம், கொள்கை அடிப்படையில் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கலாம். ஏன்னா எடப்பாடிக்கு வந்து அந்த வரலாறு ஏற்கனவே இருக்குது. அதோ தெரியுது கொடி நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னாரு. அதனால் அதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் அது வந்து அதிமுகனுடைய எதிர்காலத்துக்கு நல்லதான்னு கேட்டால் டோட்டலாக கிடையாது. ஏன்னா அவன் எல்லாம் என்ன முடிவு பண்ணுவான்னா, இங்கே என்னடா உட்காந்துட்டு வெளியிலேருந்து ஆதரவு தர்றது, நேராக ஒருத்தனா உள்ளே போயிடலான்ட்டு செங்கோட்டையன் ரூட்டை போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அதிமுகலேருந்து வந்து ஒன்று வந்தால் 16, இல்லைன்னா வெளியிலேருந்து ஆதரவு. ஏற்கனவே அப்படி ஒரு சிக்னலை வந்து எடப்பாடி கொடுத்துருக்காரு. அது நிகழலாம். பாரதிய ஜனதா கட்சி ஓப்பனாக தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு விஜயை உள்ளே கொண்டு போய் உனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் தரேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அதிமுக கூட்டணியில். அதுதான் ஸ்வீப்புன்னு வந்திருக்கும். ஆனால் அப்படி உள்ளே வந்தால் சிறுபான்மையின வாக்குகள் சிதறிவிடும் என்பதற்காகத்தான் விஜய் வழியில் தனியாக நிறுத்தி இந்த வேலையெல்லாம் கையில் கொடுத்தது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முதல் நாள்லாம் போய் முட்டி போடுறாரு, அப்புறம் ஒரு கோயிலுக்கு போகிறாரு, முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கோயிலாக கிளம்பி போகிறாரு. புரியுதுங்களா? அப்போ அதை விட்டுருங்க. அதிமுகன்றது ஒன்று வெளியிலிருந்து ஆதரவு, இல்லை உடச்சிட்டு போனால் 16 பேர். அதுக்கடுத்து சொன்னீங்க அன்புமணி வந்து துணை முதல்வர் பதவி கேட்குறாருன்னு இன்றைக்கே வந்து ஒரு நம்ம கொளுத்தி போடுறதே வேலையாக வச்சுருக்க ஒரு பத்திரிக்கை போட்டுருக்கு. அவரோட மனைவி சௌமியாக்கு எங்களுக்கு துணை. ஆனால் அவர் கேட்காமலாம் இருக்க மாட்டான்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அவர் எந்த நேரத்துலையும் எதை வேணாலும் பேசுவார். அதனால் வந்து அப்பாவும் மகனுமா போட்டுக்கிட்ட சண்டையில் வந்து அவங்களுடைய குணநலன்கள் என்ன, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏன்றதை பற்றி அவங்க 2 பேருமே போட்டுக்கிறத வச்சு ரிசர்ச் பண்ணி ஒரு PhD வாங்கலாம். அந்த அளவுக்கு 2 பேரும் பேசியிருக்காங்க. ஆனால் அன்புமணியை வெளியே செல்வதை பாஜக அனுமதிக்குமா? அல்லது எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக உள்ளே போய் நீங்கள் உட்காருங்க, அது வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் கேஸ் அப்படியே வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்புமணி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க 4 பேரும் போகும்போது அப்பி 4 தான் வருது. மீதி இன்னும் ஒரு 6 வேணும். இந்த 6 வேணுன்ற இடத்துல கம்யூனிஸ்ட்டுக்கு 2 பேர். இந்த கம்யூனிஸ்ட்டுங்க போவாங்களா இல்லையான்றதை பற்றி இது வரைக்கும் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வரல. ஆனால் போக மாட்டோம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் அவங்கள சந்தேகப்படணும்? இப்போ திருமாவளவன்ட்ட 2 சீட் இருக்குது. திருமாவளவன் வந்து போயிடுவார். ஏன்னா அவருடைய கட்சியை தான் விஜய் கரைச்சிட்டாரு. அதை காப்பாற்றுறதுக்காக அவர் போகிறாரு.
கூட்டணியில் வந்து அவருக்கு சில மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் இருக்குது. ஆகவே அவர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டாலும் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்ற முறைகளை பார்க்கின்ற பொழுது கூட்டணி ஆட்சியை தமிழகம் விரும்புதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேசியிருக்கார். சரி, அவர் போறான்னு வச்சிங்க. மதிமுகவில் 2 சீட் இருக்கு, அவங்க உதயசூரியன் நின்னாங்க. ஆமா, அப்போ அவங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை. வைகோவும் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட அந்த மாதிரி கேள்வியே கேட்காதீங்கன்றார். வைகோ ரூல்ட் அவுட். அப்போ முஸ்லீம்களுக்கு 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கம்மி. ஏன்னா அந்த சிறுபான்மை இனத்தினுடைய ஆதரவு வேணுன்றதுக்காக போட்ட வாக்குகள் அது. ஆனால் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுபான்மையாகவே இருந்து போன இஸ்லாமியர்கள் வந்து இப்போ முஸ்தபாலாம் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னேன், அது வேற கதை. இப்போ அவங்களும் போக போகிறதில்ல. கடைசியில் எங்கே வந்து நிற்கிது கேள்வி? காங்கிரஸ். கொஞ்சம் டீட்டெயிலாக போகுமா? ஓகே. காங்கிரஸ் வந்து விஜய் கூட தான் கூட்டணி வைக்கணுன்றதில் ஆரம்பத்தில் இருந்தே திமுக கிட்ட பேரம் பேசி சீட்டு வாங்குறதுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ வந்தாலும் தேர்தல் வரும்போது திமுக தயவில் ஜெயிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் நொங்கு கேட்போம்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து 2-3 பேருக்கு ஒரே வேலை. ஏன்னா இந்த மாணிக்கம் தாகூர்னு ஒருத்தர் இருக்கார், ஜோதிமணி இருக்காங்க, இவங்கெல்லாம் காங்கிரஸுக்காக என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியாது. கார்த்திக் சிதம்பரமும் பி சிதம்பரத்தை பற்றி 1000 குறை சொல்லுவாங்க. இவங்க யாருமே செல்வ பெருந்தைக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணல. திருநாவுக்கரசு வந்து வீட்டை விட்டே வெளியில் வரல. என்ன பண்ணார் தேர்தலுக்கு வந்து தெரியாது. திருச்சி வேலுசாமி மகா மட்டமாக இறங்கி திமுக வந்து வசப்பாடிக்கிட்டே இருந்தார், கூட்டணியில் இருந்தாலும் கூட எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் பேரில். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏற்கனவே டீலிங்கில் இருந்தாங்க. நேற்று வந்து ராகுல் காந்தி கூப்பிட்டு விஜய்க்கு வந்து வாழ்த்து சொன்னார், அதனுடைய அடிப்படையில் ஒரு காய் நகர்த்தல்களை செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. மோடி கூட கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிக்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கின்ற காரணத்தால் மோடி வாழ்த்து சொல்கிறது சகஜம், என்னது மரபு. 1000 தான் சித்து விளையாட்டுகளை திரைமறைவில் பண்ணாலும் கூட ஒரு பிரதமருக்கு உண்டான அழகு அதுதான், அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா நாளைக்கு மாநிலத்தில் முதல்வராக வரணும். அப்போ மோடி வந்து இந்த இடத்துல நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து டிப்ளமேட்டிக் மூவ், பாலிடிக்ஸ் தனி, அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். இது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அதான் அழகு, அதை குறை சொல்ல முடியாது. அப்போ ராகுல் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக விஜயை வாழ்த்துறதுலையும் எனக்கு தப்பு தெரியல. ஏன்னா நீங்கள் நடைபயணத்தில் போய் அவர் பார்த்தாரு, 2-3 வாட்டி போய் பார்த்தாரு, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி போய் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டார், சோனியாவெல்லாம் சந்தித்தார், மோடியும் சந்தித்தார். அதனால் வந்து அவர் வாழ்த்து சொன்னதுலேயும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போது அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் அணி மாறுவார்களா என்று கேட்டால் மாற மாட்டார்கள் என்பதற்கு உண்டான உத்தரவாதத்தை காங்கிரஸ்காரர்களே தரவில்லை. ஏன்னா அந்த பிரவீன்குமாரோ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசிகிட்டே இருக்காரு. அப்போ பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லும் போதே நீங்கள் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணுறீங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணும்போது எனக்கு 2 கேள்வி இருக்குது. ஒன்று, விஜய்க்கு வந்து தீய சக்தி தூய சக்தின்னு பேசுகிறதால அந்த தீய சக்தியினுடைய துணையோடு வெல்லப்பட்டது தான் காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். காங்கிரஸ் வந்து தனியாக நின்று எங்கள் டெபாசிட்லாம் வாங்காதுன்றது காங்கிரஸுக்கே தெரியும். நாங்கள் ஜெயிச்சிடுவோம் கீச்சிடுவோன்னு சொன்னால் இந்த இட்லின்னு சொன்னால் சட்னியை நம்பாதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காங்கிரஸுக்கே தெரியும் நாங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிடும்ன்றது. காங்கிரஸ்காரனே சிரிச்சிட்டு வெளில போயிடுவான். புரியுதுங்களா? அப்போ ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது, கன்ஃபார்ம்டா. அப்போ திமுகவினுடைய வாக்குகளை வாங்கி தானே 5 பேர் எம்எல்ஏவாயிருக்கீங்க. அந்த 5 பேரும் அப்படியே அணிமாறதா வச்சிங்க. இந்த தீய சக்திக்கு போட்ட ஓட்டை எப்படி தூய சக்திக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது? தீய சக்தி எப்படி தூய சக்தி ஆகும்? இப்போ விஜய் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கா? ஆனால் இதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்களா? மக்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த கேள்வியெல்லாம் கேட்பான். நான் சொல்கிறேன், இதுக்கு இன்னொரு இதுதான் அரசியல் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்க முடியும். அந்த 5 பேரையும் ரிசைன் பண்ண சொல்லுங்கள். ரிசைன் பண்ணிவிட்டு விஜயோட கூட்டணி வச்சு ஜெயிக்க சொல்லுங்கள். தாராளமாக ஜெயிப்பாங்க, இன்னும் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. அப்படி நிறம் மாற்றி நாங்கள் எங்களுடைய கொள்கை கூட்டணியை மாற்றிக்கிட்டோம், நாங்கள் வந்து விஜயோட கூட்டணி வைக்க போகிறோம், இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்களுக்கு உறவில்லை என்று சொல்வதற்கு அரசியல் உரிமைகள் காங்கிரஸுக்கு உண்டு. சொல்கிறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவோடு வென்ற இந்த இடங்கள் எங்களுக்கு வேணாம், நாங்கள் விஜயோட கூட்டணி வச்சு மறுதேர்தல் வச்சு சொல்கிறேன்னு சொல்லுங்கள், எழுந்து நின்று அவங்கள வாழ்த்தும். அதுக்கு முன்னாடி ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசினீங்கன்னா தான் இனிமேல் இந்த மாதிரி தாட் ப்ராசஸே வராது. ராத்திரியோட ஒரு கட்சியோட நின்று ஜெயிப்பீங்க. அது அதிமுகவுக்கு சொல்கிறேன், பிஜேபிக்கு சொல்கிறேன், யாருக்கு வேணால் சொல்கிறேன். மக்கள்கிட்ட போய் ஒரு மாற்று கருத்தை சொல்லி அதற்கு ஆதரவாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு ராத்திரியோட நீங்கள் மட்டும் குதிரை பேரத்தில் வாங்கி ஒரு 10 கோடி வாங்கிட்டு போனீங்கன்னா மக்களை நான் முட்டாளா? அதுக்கு தான் அவன்கிட்ட போய் எல்லாம் வந்து ஓட்டு காசு கொடுக்குறது, ஓசியில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறது. அவன் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக மக்களை முட்டாளாக்கி அவனை கரெக்ட் பண்ணிடுது.
கேட்டால் நீ காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, அப்போ நான் ராத்திரியோட ராத்திரியாக மாறினா என்ன பண்ணுறது? இந்த ஜென்சின்றான்ல, ஜென்சிலாம் இதை பற்றி தான் யோசிக்கணும். ஜென்சி இதுக்கு தான் புரட்சி பண்ணணும். சும்மா டான்ஸ் ஆடிட்டு ஓட்டு போகிறது இல்லை. ஜென்சி இதை தான் திங்க் பண்ணணும், எப்படி இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு. இப்போ திமுகவிலிருந்து ஒரு அணியே மாறினால் கூட நான் அதான் சொல்லுவேன். திமுகவில் ஆட்களை உடைச்சி இழுத்தாலும் நான் அதே தான் சொல்லுவேன். நீங்கள் வேறொரு அணிக்கு அதற்கு எதிரான பிரச்சாரத்தை பண்ணி தானே ஓட்டு வாங்குறீங்க. அந்த ஓட்டை சுமந்துட்டு எப்படி அடுத்த கட்சியில் போயிருக்க முடியும்? வேறு ஒரு இடத்திலிருந்து கர்ப்பத்தை வாங்கி கொண்டு இன்னொரு இடத்தில் பிரசவம் செய்வது எவ்வளவு கேவலமோ அதுதான் இது. ஆனா இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து பெருசா விஜய் அகேன்ஸ்டா பெருசா பேசின மாதிரி தெரியலையே சார். அவங்க பேசினாங்க, பேசல, அதெல்லாம் நான் சொல்லவே. முன்னாடியே விஜயோட சேர்றதுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தது இல்ல. அழகு, நீங்க சொன்னது என்னுடைய தாத்பரியமே அதுதான். அதுக்கு முன்னாடியே பேசினாங்க. அப்ப நியாயம் எப்படி பார்த்தா விஜய் 60 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தான்னு ஆதவர்ஜுனா சொன்னார்ல. இவங்க ஏன் போய் கூட்டணி வச்சிக்கல? ஏன் வச்சிக்கல? ஸ்வீப் ஆயிருக்கும்ல. இவர்கள் அப்படி 65 இடங்களை வாங்கி கொண்டு செல்வதை தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதா ரசிக்கவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, ஒருவேளை காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி சேர்வீர்கள் என்று சொன்னால் பதுக்க வைக்கப்பட்டிருக்கின்ற 2-3 கோப்புகள் வெளியே எடுக்கப்படும். இல்லைன்னா நீங்க போய் சேரலாமாங்க. என்னங்க, அவர் விஜய் ஓப்பனா தானே சொன்னாரு. அப்ப இப்பயும் பாஜக சொல்லுவாங்கல்ல சார் என்னன்னு, காங்கிரஸ் இப்பயும் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா விஜய். அதான் உங்க கேள்விக்கு பதில். அந்த 5 பேர் நீங்க போனீங்கன்னா தம்பி சற்றே விலகிரும் பிள்ளைன்னு அங்கேருந்து ஒரு குரல் வரும். எங்கே? பிஜேபிகிட்டேருந்து. பிஜேபி அதை ரசிக்காது. காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்து அவங்க சொல்கிற மாதிரி சோனியா காந்தி என்ற கிறிஸ்தவருடைய கட்டுப்பாட்டிற்குள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வருவது என்பதை பாரதிய ஜனதா விரும்பாது. ஒரு இடத்துல இங்கே நிறுத்துங்க. இப்போ திமுக இதை பற்றி ஏன் கவலைப்படணுமா வேணாமா நான் சொல்கிறேன். ராகுல் காந்தி என்பவர் தான் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் என்று இந்தியாவிற்கு முதலில் பேசிய மொழி தமிழ். பேசிய மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நோ ப்ராப்ளம். அரசியலில் அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. நீங்கள் டீலிமிட்டேஷன் பில்லேருந்து எல்லா பில்லையும் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரும்போது உங்களுக்கு குரலாக நின்று கொண்டிருந்தவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிற 30 MP இல்லையா? உங்களோட சேர்த்து 40. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வலிமையான குரல் என்பது பாராளுமன்றத்தில் யாருடைய குரல்? உங்களுக்கு 2029 வரைக்கும் வேணும். அந்த 2029 வரைக்கும் வேணும்னு சொன்னால் திமுக கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் 30 MPயோட சப்போர்ட் எங்களுக்கு வேணாம். நீங்கள் எங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்க வேணாம். பீகாருக்கு எங்களுக்காக இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணதுக்கெல்லாம் நன்றி, நாங்கள் வெளியில் போகிறோம். ஆனால் இந்த 10 MP சீட் இருக்குல்ல, அதை நீங்கள் விஜய்கிட்ட கூட அடுத்த தேர்தலில் வாங்கி ஜெயிச்சிக்கணும், ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா கூட்டணி மாறுவது என்பது தப்பில்லை. ஆனால் இனிமேல் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் வருகின்ற எந்த பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவை நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த 2 உத்தரவாதத்தை காங்கிரஸ் தரும்னு சொன்னா அவர்களுக்கு எல்லா விதமான உரிமை இருக்கு. அது அரசியல் உரிமை. நீங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட் சார். இப்போ இந்த ஒரு ஆங்கிள் மோஸ்ட்லி யார் யோசிக்கலன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்ல காங்கிரஸுக்கு சப்போர்ட் இருக்கிறதே டிஎம்கே மட்டும்தான். டிஎம்கே மட்டும் சொல்லலாம், டிஎம்கே நல்ல வலுவாக சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஒரு சப்போர்ட்டை காங்கிரஸ் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்களா? ஒன்று, காங்கிரஸ் உள்ள நுழைவது என்பதை பாரதிய ஜனதா தடுக்கும். விஜய் கட்டுப்படுத்தப்படுவார். ஆனால் விஜய் அதை மீறி பரவாயில்லை, என் மீது என்ன விமர்சனம் வந்தாலும் நான் காங்கிரஸோட இருந்து சீட்டு எடுத்துக்க போறேன்னு சொன்னா அதை சந்திக்கணும். ஆனால் இந்த சித்து விளையாட்டு விளையாடுற பிஜேபி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சிச்சுவேஷனே கொண்டு வராது. எடப்பாடிக்கிட்ட சொல்லி வெளியிலேருந்து ஆதரவு தரேன்னு சொல்லுவாங்கன்றதான் நான் எதிர்பார்க்குறேன். அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. இட் இஸ் ஒன்லி மை கெஸ். இப்படி நடந்தால் ரொம்ப சுமூகமாக போயிடும். இதுவும் வராது, அதுவும் வராது. ஆனால் காங்கிரஸ் எப்படி வெளியில் அனுப்புறது? அந்த காங்கிரஸ் வெளியில் அனுப்புறதுலேருந்து இந்தியா பூரா ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் யார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? ஸ்டாலின் தான் இருக்கார். இப்போ ஸ்டாலினுடைய ஆதரவு இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரப்படி காங்கிரஸுக்கு இன்னும் ஆதரவு கண்டினியூ ஆகும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம். அப்படி கூடுதலாக காங்கிரஸ் வளர்வது என்பதை பிஜேபி ரசிக்குமா? $1 மில்லியன் கொஸ்டின் இல்லையா? நான் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறேன் சார். இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு முக்கோண சிக்கல்னு பார்க்கலாமா சார்? ஏன்னா ஒரு பக்கம் பாஜக காங்கிரஸ் வளர்றதை விரும்பாது, அப்போ ஏதோ ஒரு வகையில் மட்டத்தட்ட பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியை விட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு லாங் டர்மாக எப்படி ஒரு யூஸ் இருக்கும்னு தெரியல. ஏன்னா இம்பேக்ட் ரொம்ப பெருசாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போக வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று விஜயோட பேச்சுவார்த்தை பண்ணி திமுகவோட உடைச்சிட்டு விஜய் பக்கம் போய் நின்னாலுமே
அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? டெல்லியிலே ஆகட்டும், தமிழ்நாட்டிலே ஆகட்டும், ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டேஜில் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ்லேருந்து வெளில போய் காங்கிரஸ் ஒரு இதில் புதுசாக சேர்றாங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. இந்த முக்கோண சிக்கலில் காங்கிரஸ் சிக்கி இருக்கிறது வந்து எந்த டைரக்ஷனில் அவங்க போக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவங்க போகணுமா போகணுமான்றதை அவங்க முடிவு பண்ணிட்டுன்ட்டேன் நான். நான் சொன்னது ஒரு யதார்த்தமான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். நீங்கள் இங்கே ஒரு 5 சீட்டு ஒரு மந்திரி பதவி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா திமுககிட்ட வாங்கின ஓட்டு தேவைன்றது முடிவு பண்ணும். அது யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ராத்திரியோட ராத்திரியாக மாறிடுவாங்க. அது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது, குதிரை பேரம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா விஜயனுடைய இந்த இளைஞர்கள் மாற்றம் வேணும்னு சொன்னாங்கல்ல, எத்தனை நாளைக்கு திராவிட கட்சிகளே பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் நாங்கள் மாற்றி போட்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பிள்ளைகளுக்கு நான் விதைக்கின்ற அரசியல் சிந்தனை இது. இந்த இடத்துல நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால தான் நீங்கள் திமுகவையோ அண்ணா திமுகவையோ தேர்ந்தெடுக்கலன்றதுக்கு நியாயப்படும். இல்லைனா நீ இன்னொரு குட்டையில் ஊறின மட்டையை ரெடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் பரவாயில்லவா, திமுகலேருந்து வந்தாலும் பரவாயில்லவா, அப்புறம் எதுக்கு உனக்கு மாற்று? அது என்ன நீ செய்ய போகிற மாற்று அரசியல்? வேற என்ன? இந்த படத்துக்கு கால்ஷீட் முடிஞ்சிச்சு, அடுத்த படமாக எடுக்க போகிறோம். இது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன்லேருந்து எல்லா பிரச்சனையும் தமிழ்நாடு வந்து ஒரு தீவாக பார்த்துட்டு இருக்கான். இந்த ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பின்னால் தமிழ்நாடு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவால் வேறு வித பார்வையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் நமக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து அவங்க தான் முடிவு பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ காங்கிரஸே நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ்ன்றத உள்ளே இருந்தது பாருங்கள், அங்கேருந்து அனுபவித்தவங்க சொரண்டவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்படி ஆளுங்க தான், சாஃப்ட் சங்கீஸ் தான். சசி தரூரே என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு பாருங்க. இவங்கெல்லாம் காங்கிரஸில் உட்காந்து நல்லா சுகமாக அனுபவிச்சுங்க. காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறே மாநில அளவில் எந்த தலைமையும் வளர விடாமல் எல்லா விதமான அதிகாரத்தையும் தங்களுக்குள் வைத்து கொண்டு இருந்த ஒரு காரணத்தால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் அவங்க காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற ப்ரெசன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் கேரளாவில் ஒரு கவர்மெண்ட் வந்துருச்சு, கர்நாடகாவில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது, தெலுங்கானாவில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இதை தாண்டி கௌரவமாக சொல்லிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அது 3ம் தென் மாநிலங்களில் இருக்குது. இந்த தென் மாநிலங்களுக்கு இருக்கிற ரெப்ரசன்டேஷனை கை வைக்கிறதுக்கு தான் 850 எம்பியை கொண்டு வந்திருக்கான். அப்போ இந்த 3 மாநிலம் இருக்கு பாருங்க, இந்த தென் மாநிலங்களே காங்கிரஸுக்கு செய்த உதவிக்கு காங்கிரஸ் செய்கிற துரோகமாக இது மாறுவதற்கு உண்டான முதல் படியாக இருக்கும். ஏன்னா கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா 3 இடத்துல காங்கிரஸ் ரூல் இருக்கா. இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு 880ல் 5 ஸ்டேட் இருந்தால் போதும், கொஞ்சம் விலகி இருங்க, சவுத்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறான். ஆனால் இங்கேருந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டே நீங்கள் கை கழுவிட்டு இந்த சித்து விளையாட்டெல்லாம் விளையாட போனீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற எம்பியும் வேணான்னு சொல்லுங்கள். தேர்தல் வேலைகளை கூட ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு வாரம் அந்த எல்லாத்தையும் போட்டு எரிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஏன் இதெல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி இப்படித்தான் தமிழ்நாட்டை வந்து அடக்கி ஆள முயற்சிக்கும். ஆகவே இந்த அரசியல் வந்து ரொம்ப முக்கியம். அவர்கள் அதிமுக வழியாக வந்தாலும் பாரதிய ஜனதா ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுதான் காரணம் ஸ்டாலின் பேசினார். அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உண்டான அரசியலாக இருந்தாலும் கூட அந்த ஒரு காரணத்துக்காகவது 2-3% ஓட்டு மாற்றி போட்டுருக்கணும் திமுகவுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது இந்தியாவுக்கான எதிர்காலம், காங்கிரஸுக்கு சேர்த்து வந்திருக்கிற குரல். இதெல்லாம் கை விட்டு நாங்கள் போகிறோம்னு சொல்லி காங்கிரஸ் முடிவெடுத்தா அவங்க தற்கொலை செய்கிறத யார் தடுத்துக்கணுது? அல்லது விஜய் கூட போய் வாழட்டும், நாங்கள் அறுத்து கட்டிக்கிட்டு வேறு இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி போய் நல்லாவே வாழட்டும். ஒன்றும் நீங்கள் கோவப்பட வேணாம், குறை சொல்ல வேணாம். அரசியல் என்பது இது சகஜமானால் அவர்கள் செல்லட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு இந்த கொள்கையும் கோட்பாடும் ஒத்து வராது, ஆகவே நாங்கள் ரிசைன் பண்ணுறோம். ரிசைன் பண்ணிட்டு அவர் தயவுலே நீங்கள் 5 பேரும் நில்லுங்க, அவர் கேண்டிடேட்டை போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள், காங்கிரஸை தான் போடணும்னு சொல்லுங்கள், திமுக எடுத்து நிற்கிட்டோம், யார் ஜெயிக்கிறாங்களோ எடுத்துங்க. தாவேக்கா நிற்காது இல்லை, சப்போர்ட் பண்ணுங்க, அந்த கூட்டணி கணக்கு அங்கேருந்து தொடங்குங்கன்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எம்பி எங்களுக்கு வேணான்னு சொல்லுங்கள். அழகு இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை மறந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தீவிரமான தமிழ் உணர்வாளர்களும் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் கருதி மிக பெரும் அக்கறை வைத்துள்ள அனைவரும் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே வடவராதிக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் ஒரு காலத்தில் இந்திரா காந்தியினுடைய நெருக்கடி என்பது திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டிற்கும் தொடர்ந்து இப்போ விஜய்க்கு என்னெல்லாம் அச்சுறுத்தல் கொடுக்குறாங்களோ அதை வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் இப்படி பிரிந்து கிடக்கின்ற காரணத்தால் இவங்களை வச்சுக்கிட்டு எப்போவுமே இந்திரா காந்தி வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்பொழுது ஜனதாவினுடைய ஆட்சியில் யூனியன் மந்திரியாக ஒன்றிய அமைச்சராக இருந்த பட்நாயக், பிஜு பட்நாயக் வந்து ஒரு முயற்சி எடுத்தார் 1979 செப்டம்பரில். அது கூட ஒரு முறை நம்ம நிகழ்ச்சியில் நான் வந்து பேசியிருக்கேன். திராவிட இயக்கம் எப்படி வந்து இரட்டைக்குழல் துப்பாக்கி மாதிரி செயல்படணும் அப்படின்னும் போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாருங்கள், அந்த சினாரியோ வந்து அப்படியே மாறுது. அந்த சினாரியோ ஏன் அப்படியே மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அதே நெருக்கடி இருக்குது. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த திமுக அல்லது அண்ணா திமுகவுடைய தோளில் ஏறி இவங்க சவாரி பண்ணுறதையே ஒரு வேலையை வச்சிட்ருக்காங்க. ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகம் வந்து திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து திமுகவாக மாறி, திமுகவிலிருந்து பிரிந்து அண்ணா திமுகவாக மாறி, அதுக்கு பிற்பாடு தான் அதுலேருந்து சில கட்சிகள் வந்தது. அப்போ இந்த தாய் கட்சி என்பது திமுகவிலிருந்து பிறந்த அண்ணா திமுக என்பது இரண்டு தனிப்பட்ட மனிதர்களுடைய பிரச்சனை என்று வைத்து கொண்டாலும் இயக்க ரீதியாக அது பிளவுபட்டது என்பது உண்மை. அந்த காலகட்டத்தில் இந்திராவினுடைய நெருக்கடியிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக பிஜு பட்நாயக் வந்து 1979 செப்டம்பரில் எம்ஜிஆர் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் சந்தித்து இரண்டு இயக்கங்களையும் ஒன்றாக இணைப்பது பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது அரசு விருந்தினர் மாளிகையில் தான் நடந்தது. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து முதல்வராக இருந்தார், கலைஞர் திமுகவினுடைய தலைவராக இருந்தார். ரெண்டு பேருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டப்ப என்ன முடிவு செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக தொடர்வது, கலைஞர் அவர்கள் கட்சி தலைவராக தொடர்வது. எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக கொடி என்பது அப்படியே தொடரும். ஆனால் கட்சியினுடைய பெயர் திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கும். அதாவது கொடி அதிமுகவோட கொடி, கட்சியினுடைய பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக தொடர்வார், கலைஞர் அவர்கள் கட்சி தலைவராக தொடர்வார்ன்றதை ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்னால் பேசி முடித்த அன்னைக்கு மதிய உணவு அருந்து போன இடத்துல பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஏதோ பேசுனதா ஒரு செய்தி வந்தது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் எம்ஜிஆருடைய மனதை மற்றவர்கள் மாற்றி மறுநாள் வேலூர் நடந்த கூட்டத்தில் வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்த்து பேசி அந்த சூழலை எம்ஜிஆரையும் ஆதரிக்குமாறு செய்தவர்கள் யார் என்ற மர்மம் வந்து இன்னுமே ஆல்ஃப்ரட் ஹிச்காக் ஃபிலிம் மாதிரி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இல்லைனா அந்த நேரத்திலே வந்து அந்த ரெண்டு கட்சியும் இணைஞ்சிருக்கும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே எம்ஜிஆரும் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அந்த இணைப்பு என்பது சாத்தியப்படாமலே போயிற்று. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் நிலைமையில் பார்த்தீங்கன்னா, மாற்றி 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 இந்த சங்கிகள் போன்ற அரசியலும் நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமானாலும் இது தொடருன்றதை நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் இதை பேசணும். ஏன்னா காங்கிரஸ் என்பது ஏற்கனவே அவங்க இருந்தப்போ இவங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோலாம் தொல்லை கொடுத்தாங்கன்றது வந்து 1000 தான் இருந்தாலும் சீமான் வந்து அந்த இடத்துல காங்கிரஸ் எதிர்ப்பு நிலை எடுக்கிறது வந்து நான் வரவேற்பேன் தொடர்ந்து. அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது இன்றைக்கு இந்த தேவை இருப்பதாக நான் உணர்கிறேன். இது ரொம்ப தீவிரமாக உணர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றி மாற்றி வெளியிலிருந்து வருகின்ற சக்திகள் வந்து திராவிட கட்சிகள் தான் கெடுத்துட்டான், திராவிட கட்சிகளால் தான் எல்லாம் கெட்டு போச்சு, இங்கே ஒரு மாற்று சக்தி வரணும், இங்கே ஒரு வேற்று சக்தி வரணும்னு மறுபடியும் வந்து சினிமா கொட்டாயில் போய் தேடிக்கிட்டு இருக்கிறத விட இந்த இரண்டு இயக்கங்களும் ஒன்றாக இணைந்தால் என்ன என்பது நடுநிலைமையாளருடைய மனதில் கொஞ்சம் நேற்றிலிருந்து ஓடிக்கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். என்கிட்ட ஒரு 2-3 பேர் பேசினாங்க. இது பிஜு பட்நாயக் எடுத்த முயற்சிக்கு அன்றைக்கு தலைவர்கள் ஒத்துக்கொண்டதை போல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து கட்சியை சுருக்கி 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 கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டார் அவர். ஆகவே இப்போ அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, திமுக எதிர்ப்பு மனநிலையிலேயே நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் கருணாநிதி வெறுப்பிலேயே வளர்ந்துட்டோம், கலைஞர் என்றவருடைய பேரே எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லும் போதும் இங்கே வந்து ஜெயலலிதான்ற பேரே நாங்கள் உச்சரிக்க மாட்டோம், எம்ஜிஆர் எதிர்ப்பு அரசியல் வந்து நினைக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உணர வேண்டியது ஒன்று என்னவென்றால், ஒரு தாய் வயிற்றிலிருந்து இருந்த பிரிந்து பிள்ளைகள் பங்காளி சண்டையில் வெளியில் இருக்கிறதா வச்சுப்போம், மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கிறதா வச்சுப்போம். இந்த கட்டத்தில் வந்து இது எப்படி வந்து போகணும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இப்படி சேர்வது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாவே இனிமேல் வேறு யாருக்கும் இங்கே கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஆசைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அல்லது இந்த இயக்கங்களை வந்து தோற்கடிக்கிறதுக்கு விஜய் மாதிரி யார் வந்தாலும் அதை எதிர்ப்பது என்பது எளிதாக இருக்கும். அது வரைக்கும் மத்தியில் இருப்பவர்கள் மாற்றி 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 வந்து இந்த குட்டையில் மீன் பிடிச்சி குழப்பி மீன் பிடிக்கிற வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும்
ஆகவே இது திராவிடத்தின் குரலாக நீடிக்க வேண்டும் என்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு தடை என்ன? ஒன்று கலைஞர் எதிர்ப்பு மனநிலை, இன்னொன்று ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆர் எதிர்ப்பு மனநிலை. இன்றைக்கு ரெண்டு பேரும் இல்லை. இல்லாத ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய வித்தியாசங்கள் இருப்பதற்கு காரணம் எதுவும் இருக்காது. அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஏற்றுக்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேற்று சிந்தனைகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்படி பிரிந்து கிடக்கின்ற சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு தாய்க்குரலாக, தமிழின் பழைய குரலாக அதை மீண்டும் புதுப்பித்து கொடுக்கின்ற பொழுது இதை போன்ற விளையாட்டுகளை, சித்து விளையாட்டுகளை நடத்துவதற்கு எதிரிகள் எப்பொழுதும் தயங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஆக வேண்டும். அது அப்படி ஆக வேண்டும் என்பது எதிர்கால தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எதிர்கால சந்ததிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னங்க மறுபடியும் வந்து ஒரு 60 வருஷம் பின்னாடி போக சொல்றீங்களான்னு கேட்பாங்க. இந்த மாறுபட்ட சிந்தனைகளுக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்துக் கொண்டு வடிவமைத்துக் கொண்டு இரண்டு இயக்கங்களும் இதை பற்றி யோசிக்குமானால் அது ஒரு நல்ல தீர்வா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பொழுது இந்த தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள எந்த இயக்கங்களாக இருந்தாலும் இவர்களோடு கூட்டணி சேர்வதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் எந்த கட்சி மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் இந்த இவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமை மீண்டும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டின் குரல் எப்பொழுதும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நான் சொல்ற கருத்தை வந்து இரண்டு கட்சிக்காரர்களும் யோசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டிஎம்கேன்னு பேசும்போது ஸ்டாலினோட முதல் தோல்வி டிஎம்கே பிரசிடென்டா வந்ததுக்கு அப்புறம் 2019 லோக்சபா தேர்தலில் ஜெயிக்கிறாங்க, 21 அசம்பிளியில் ஜெயிக்கிறாங்க, 24 லோக்சபாவில் ஜெயிக்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் தலைமையில் இருக்க கூட்டணிக்கு வந்து முதல் தோல்வி வந்து இது வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டாலின்? இல்லைங்க, தமிழில் கேட்டாலும் இங்கிலீஷில் கேட்டாலும் எதிர்காலம் என்பதை யாரும் தீர்மானிப்பதில்லை. எந்த மனிதர்களும் நிலைத்து நின்று கடைசி வரை வாழப்போவதில்லை. எல்லோருக்கும் வந்து எழுதி வைக்கப்பட்ட முடிவு என்பது இயற்கையினுடைய முடிவு, இறைவனுடைய முடிவு என்பது இருக்கின்ற காரணத்தால் வாழுகின்ற சமுதாயம், வளர்கின்ற சமுதாயம் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்றுதான் நம்ம கேள்வி. நானே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்க போகிறேன். ஆனால் என்னுடைய சமுதாயத்திற்கு நான் சொல்லுகின்ற செய்தி, என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி, நாளைக்கு ஒன்னொன்னையும் நீங்கள் விட்டு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டை 3 பிரிக்கிறேன்னு கிளம்பிடுவாங்க. கண்டிப்பாக கிளம்பிடுவான். எதையாவது ஒன்று யூனியன் டெரிட்டரியும்பா. ஆனால் அந்த இடத்துக்கு பாரதிய ஜனதாவுடைய குரல் வலுப்பெறாததுக்கு தமிழக மக்கள் பதில் சொல்லிட்டாங்க. அந்த விதத்தில் நீங்கள் பாருங்கள், யார் யாரெல்லாம் வந்து பணாத்திட்டு மொழி செய்ய அந்த இவங்க சொன்னீங்களே, வானதி சீனிவாசன், அப்புறம் எல் முருகன், அப்புறம் நம்ம கன்னியாகுமரி அம்மா விளவங்கோடு விஜயதரணி எல்லாருக்கும் வந்து பதில் சொல்லிட்டாங்க. ஒரு 1000 ஓட்டு தயவில் ஒரு சீட்டு தான் இருக்குது இல்லையா? அப்போ அவங்க வந்து அதை பேச முடியாது. அப்போ இந்த பேச முடியாத சிச்சுவேஷனில் திமுக வந்து என்னவா இருந்து பேசணும்னு ஒன்று இருக்குது. இந்த மாநில உரிமைகளுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அண்ணா வழி, பெரியார் வழி அப்படி தான் சொல்லும்போது விஜய் வந்து எல்லாத்தையும் படத்தில் தான் வச்சுருக்காங்க. அதிமுகவில் நிறைய பேர் எப்படி எம்ஜிஆர் படத்தை வச்சுருக்காங்களோ அப்படி தான் வச்சுருக்காங்க. அதிமுகவிலே ஒரு பிளவு நடக்குமா என்றால் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயக்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தோல்வியெல்லாம் வந்து நிறைய வாட்டி பார்த்தது. இது ஸ்டாலினா 1000 வழக்கில் தோற்றிருக்காருன்னு தான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே விட்டுட்டு போகிற இயக்கம் அல்லது. ஏனென்றால் நான் எப்பவும் மறுபடியும் சொல்கிறது, திமுக மீது இருக்கின்ற தனிப்பட்ட ஆதரவு நிலையெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னாலும் கூட எப்படி பார்த்தாலும் இந்த மக்களுக்காகவும், இந்த மொழிக்காகவும், இந்த மண்ணுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் நின்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தால் தான் இந்த வெற்றியே சாத்தியமாக இருக்குது. இல்லைனா இன்னும் கரைஞ்சி போயிருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இப்போ வந்து உதயநிதி ஜெயிச்சிருக்காரு. உதயநிதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. அவர் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதை தொடங்கியிருக்கணும்னு ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன். இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா, விஜய் பற்றி பேசினா அவர் ஏதோ பெரிய ஆள் ஆயிடுவார், ஆகவே அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் மெத்தனமாகவும் மந்தமாகவும் அதீதமான தன்னம்பிக்கை காரணமாகவும் இவங்க வந்து அலட்சியமாக இருந்துட்டாங்க. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கும்பகர்ணம் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி விஜயே வந்து 6 மணிக்கு மேலே போனால் காலையில் வரைக்கும் வரதில்லை. அது ஒரு கும்பகர்ணம் கட்சி. அது இனிமேல் அவரே மூச்சிட்டு இருக்கணுங்கிறேன் நான். உங்களுக்காக இல்லை என்றால் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்காக நீங்கள் மூச்சிட்டு இருக்கணும். 24 மணி நேரமும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் எதிர்கட்சி தயாராக இருக்கும். நீங்கள் எதுவும் ஒத்து போகலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை எப்படி காலி பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருப்பான். 24 மணி நேரமும் அலர்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கே இருக்குன்னு சொன்னால், எதிர்கட்சியாக இருந்து எழுந்து வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற திமுகவுக்கு இன்னும் உழைப்பு அதிகம். இப்போ வந்து இளைஞர்களுக்கு உண்டான வாய்ப்புன்னு சொல்லும்போது பயிற்றுவிப்பு அதிகம் தேவை. அவங்க எப்படி போய் குழந்தைகள்லாம் ஓட்டு கேட்குறாங்களோ, நீங்கள் போய் குழந்தைங்கள்லாம் தயார் பண்ண வேணாம்.
கல்லூரியில் படிக்கின்ற 18 வயதை கடந்த அத்தனை மாணவர்களும் அரசியல் படுத்தப்பட வேண்டும். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பிஜேபி எப்படி உள்ள நுழைஞ்சாங்க? டிவி மூலமாக உள்ள நுழைஞ்சான், கல்வி தந்தை மூலமாக உள்ள நுழைஞ்சான். ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்து ஒரு வருஷமும் ஆண்டு விழாவுக்கு வந்து சங்கிங்களை கூப்பிட்டு அண்ணல் விவேகானந்தரை பற்றி பேசுங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வரலாறை திருடினான். அப்போ அதன் மூலமாக அந்த திணிப்பு வந்து அவங்களால பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல ஒரு பயிற்றுவிப்பு தேவைப்படுது. இளைஞர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு 60 பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் இந்த வந்து பரம்பரையாக உட்காந்து கொட்டம் போட்டுக்கிட்டு இருந்த குழுக்கள்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாத மாதிரி நியூஸ் வந்தது. இப்போ உதயநிதிக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நெப்போட்டிசம் சொல்லுவான், மன்னர் பரம்பரை, வாரிசு அரசியல்னு சொல்லுவான். புரியுதுங்களா? வாரிசே இல்லாத சசிகலாவுக்கு எவ்வளோ வாரிசு வந்ததுன்னு தெரியும். புரியுதுங்களா? இப்போது ஜெயலலிதா வந்து நீங்கள் எடுத்துங்க. ஜெயலலிதா வந்து தோத்த அடையாதுன்னு கேட்டிங்கன்னா, சொந்த குடும்பத்தை பக்கத்தில் வச்சுக்காம, அண்ணன் மரணத்துக்கு போகாமல், அண்ணன் மகள்லேருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்ச காரணத்தால் இன்றைக்கி வந்து எந்த விதத்துலையும் வந்து அவங்களுக்கு பேர் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. விஜய் மேலே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது உள்ளார இப்போதைக்கு நான் பேச விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஒரு பெரிய இடத்துக்கு வந்த பிற்பாடு இதை போன்ற குறைகளை அவர் சரி செய்து கொள்வது தான் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது. சரி செய்து கொள்வது என்பது சமாதானம் இப்படி போங்க அப்படின்ற அட்வைஸ்லாம் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. சரி செய்வது என்பது பல அர்த்தங்களை கொண்டது. அந்த இடத்துல இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் எழுந்து வந்துட்டார். அதனால தான் சொன்னேன், மீண்டும் போட்டு கமாலை வந்து உள்ளே போடுங்க, மீண்டும் வருவோம் அப்படின்றதான் வந்து சரியாக இருக்கும். அப்போ இந்த திராவிடம் தோற்று போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோற்று போவதற்கு நாமே காரணமாக இருந்து இந்த மாதிரி போய் வந்து நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரோம், அதை கொண்டு வரோம், இதை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் எங்கள் சந்ததி இருக்கின்ற வரை, எங்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் செய்வது அதீதமான செயலாக இருந்தாலும், ஆர்வக்கோளாறாக இருந்தாலும், கொஞ்சம் முதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் செய்தாலும், நீங்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களை வெறுக்காமல், உங்களை வேறு விதமாக பார்க்காமல், எங்களை நீங்கள் எந்த வார்த்தையில் திட்டினாலும், பூமரங்கள் என்று சொன்னாலும் கூட கவலைப்படாமல், என் வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவர்களுக்குண்டான அரசியலை தீர்மானிப்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் திரைப்படத்துறைக்குள் சென்று தேடிக்கொண்டிருக்க வேண்டாம், உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள்ன்ற ஒரு செய்தியும் என்கிட்ட இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நம்ம சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3 விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய ஜாதக கட்டம்படி அவரால் வந்து முதல்வராகவே ஆக முடியாதுன்னு சொன்னான். ஒரு 10 நிகழ்ச்சிகள் நான் சொல்லிட்டேன். இளங்கோவடிகளுக்கு அடுத்தது இந்த மூட நம்பிக்கைகளை பொய்ப்பித்து காட்டியவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அடுத்தது இந்த மக்களுக்கு இவ்வளவு செய்தும், இப்போது குற்றம் குறைகள்லாம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எல்லா கட்சியிலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும், எல்லா ஆட்சியிலும் சாராய பிரச்சனை இருக்கும். கஞ்சா என்பது இன்றைக்கு உலகத்தினுடைய பிரச்சனை. தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கிற பல ஆட்சிகள் வந்து போதைப்பொருளை வச்சு தான் நடக்குது. அங்கே இருக்கின்ற பல அதிபர்கள் கைது செய்யப்படுவதற்கும், மற்றதற்கும், தோற்கடிக்கப்படுவதற்கும், துரத்தப்படுவதற்கும், தொங்கவிடப்படுவதற்கும் காரணமே வந்து போதைப்பொருள். நேற்று ஒரு கிரிக்கெட் மட்டையிலையும் க்ளவுஸ்லையும் மட்டும் 1800 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் வேற ஒரு இடத்துல வந்து இறங்கியிருக்கு, சத்தீஸ்கர்லேயே எங்கேயோ. முந்திரா துறைமுகத்தின் வழியாக தான் 3000 கோடி போதைப்பொருள் வந்ததாக சொல்லுகின்ற இடத்துல அந்த துறைமுகத்தில் இருக்கின்ற மாநிலம் பற்றி யாரும் பேசுவதில்லை, அந்த துறைமுகத்தை யார் கையில் இருக்குது என்பதை பற்றும் பேசுவதில்லை. தமிழ்நாட்டை பற்றி மட்டுமே பேசுவான். என்ன பேசுவாங்களுங்க? கஞ்சான்வான், சாராயம்பான், 10 ரூபாய்க்கு பாட்டில்மா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக நீதி, இந்துத்துவா நோக்கம், இதை எல்லாத்தையும் வேறு வேறு வடிவங்கள் அவங்க கொண்டு வந்தாலும், அதற்கு அவர்கள் இஸ்லாமியர்களை பயன்படுத்தினாலும், கிறிஸ்துவர்களை பயன்படுத்தினாலும், எந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக திமுகவிற்கு மாறி யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அவர்களை நல்மேய்ப்பனாக இருந்து இயக்கிக் கொண்டிருந்த சிறுபான்மை இனத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இயக்கத்தை தளர விட்டு விடாதீர்கள். இது இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அங்கேருந்தும் கொஞ்சம் பேர் வந்து போய் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு மாற்றம் தேவை, அதை தேவை, இதை தேவைன்றாங்க. அப்படி ஒன்று வருமானால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் 24 மணி நேரமும் சிறுபான்மை இயக்கத்தினருக்காக, சிறுபான்மை இனத்தவருக்காக பாடுபட வேண்டுமா என்ற கேள்வியை நீங்கள் கொண்டு போய் தயவு செய்து விதைத்து விடாதீர்கள். தமிழ்நாடு என்பது தான் சமரசம் உலாவும் ஒரு இடமாக இருக்கிறது. இந்த கள்ளப்பாட்டு நடராஜன், டிஸ்கோ சாந்தி அப்பா நடித்த ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வாராய் நீ வாராயின்னு ஒரு பாட்டு இருக்குது. போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராயின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஜாலியாக தோளில் கையை போட்டு அப்படியே கூட்டு போய் மலை உச்சிலேருந்து தள்ளி விட்ருவாங்க. அதுதான் நடக்கும். ஆனால் அதையெல்லாம் நடக்காமல் தடுப்பதற்கு உண்டான ஒன்றாக இருக்கின்ற பொழுது திமுகவை பொறுத்தவரை, ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை, இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிறப்பின் வழியாக
எத்தனை நேர்மைகளை கட்டுப்படுத்தினாலும், எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும், போர்க்களத்தில் நேரடியாக நின்று மோதினாலும், பிறப்பின் அடிப்படையில் கர்ணன் எப்படி காவாங்கப்பட்டவனோ, உன்னுடைய தர்மத்தின் பலனை கூட நீ எங்ககிட்ட கொடுத்துன்னு சொல்லிட்டு எப்படி அன்னைக்கு பிறப்பின் அடிப்படையில் அதை புடுங்குச்சோ, புடுங்கும்போது அந்த ரத்தம் வழிய வழிய சம்பவாமி யுகே யுகே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிவாஜியனோட குரல்ல ஈனக்குரலில் முழங்கி கொண்டிருந்த கர்ணனை போல் மாண்டு விடுவது அல்ல நம்முடைய வரலாறு. அப்படி மாண்டு விடுவது அல்ல வரலாறு. எதெல்லாம் உன்னை பிறப்பின் வழியாக இழிவுபடுத்துகிறதோ, எதெல்லாம் பிறப்பின் வழியாக கொச்சைப்படுத்துகிறதோ, மீசை முளைத்த ஆண்மகனாக, சுயம்புவாக, சுயமரியாதை உள்ளவனாக, இன்னமும் அண்ணாவின் மண்ணாக, இன்னமும் பெரியாரின் மண்ணாக இது தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி இன்னும் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த அம்பாக மாறி இரத்தத்தை கூட கொடுத்து விடாமல் மீண்டு எழுந்து நான் முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி என்று சொல்லுகின்ற நாளை நாம் எல்லாரும் எதிர்பார்க்கணும். அது உடனே திமுக சொம்பெல்லாம் சொல்லாதீங்க. இதை பிரதிபலித்து கொண்டிருக்கின்ற இயக்கமாக, குரலாக இருக்கின்ற காரணத்தால் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார் கருத்துக்களுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அழகு ஒரு நீண்ட நிகழ்ச்சியா நான் சொன்னாலும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் இந்த நிகழ்ச்சியை நீங்க பாருங்க பகிருங்கலாம் சொல்ல மாட்டேன். நான் என்னை ரொம்ப கம்போஸ்டா மாத்திக்கிட்டு எந்த விதத்திலும் என்னுடைய வருத்தத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் எவ்வளவு இதை ஒரு பரந்த பார்வையா பார்த்து அது எந்த அளவிற்கு உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துங்க, தேவையில்லை என்றால் ஒதுக்கி விடுங்கள். ஆனால் என்னுடைய ஆதங்கம் என்பது ஒரு இயக்கம் சார்பாக உங்களுக்கு தெரிந்தாலும் கூட அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்றுதான் ரொம்ப முக்கியம். உங்களை திசை மாற்றி செல்வதற்கு, வழிமாற்றி கொண்டு செல்வதற்கு 1000 சேனல்கள் இருக்கு. அது யூடியூபா இருக்கலாம், இன்ஸ்டாவா இருக்கலாம், ரீலா இருக்கலாம். இதற்குள் அடங்கி போவதில்லை உங்கள் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை என்பது மிக விரிந்து பறந்திருக்கின்ற ஆகாயம். அந்த சிறகுகள் வெட்டப்படக்கூடாது. நீங்கள் சுதந்திர பறவைகளாக பறப்பதற்கு உங்கள் மூச்சுக்காற்று எப்பொழுதும் சுத்தமாகவும் சுயமரியாதையும் இருக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.